வணக்கம் மக்களே, வடல் இன்டர்நேஷனல் தமிழ் பாட்காஸ்ட் எபிசோட் 257க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த எபிசோட்ல நம்ம வீக்கெண்ட் இன்னைக்கு நடந்து முடிச்ச பெரிய ஆன்ஃபீல்ட்ல நடந்து முடிச்ச பெரிய பிளாக் பஸ்டர் கேம் லிவர்பூல் வர்சஸ் ஆர்சனலோடைய ரிவ்யூ தான் பண்ண போறோம். அது கேம் 1-1 ட்ரா ஆச்சு. அந்த கேமோட ரிவ்யூ பண்ற போறோம். இன்னைக்கு இந்த ரிவ்யூ பிளஸ் பிளேயர் ரேட்டிங்ஸ்ல என் கூட இன்னைக்கு வந்து செய்யறதுக்கு இருக்கிறது ஸ்ரவன், தீபக் அண்ட் முத்து. ஹலோ கைஸ். ஹலோ. ஹாய். எஸ். ஸோ நம்ம எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அது வந்து இவங்க வந்து ஹாய் சொல்ற விதம் வந்து ஒரு குதூகலமா இல்லைனாலும் எல்லாருமே எனக்கு பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா வந்து சந்தோஷமா தான் இருப்பாங்க. அந்த ட்ரா வச்சுட்டு 1-1 ட்ரா வச்சுட்டு அப்படி அது சந்தோஷமா இல்லையாங்கிறது நாங்க 4 பேர் ஒன்று டிஸ்கஸ் பண்ணல. எப்படி ஃபீல் பண்றோம்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே ஃப்ரெஷ்ஷா அந்த எபிசோட்ல தான் வரப்போகுது. சந்தோஷமா இல்லையான்னு எபிசோட்ல பார்ப்போம். பட் எஸ், நம்ம டாபிக்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி பொதுவாக சொல்ற விஷயங்கள். தேங்க்ஸ் லாட் ஃபார் ஆல் த சப்போர்ட். உங்களுடைய சப்போர்ட் வந்து எவ்ரி வீக் எங்களுக்கு வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு, விச் இஸ் வெரி நைஸ் டு சி. ஒரு நல்ல வேலிடேஷன் இருக்கு. அண்ட் இப்போ நாங்கள் வந்து ஒரு சின்ன ஆசை வச்சிருந்தோம், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இயர் எண்டுக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அந்த ஆசையை வந்து கோல் போஸ்ட் மூவ் பண்ற மாதிரி நீங்க எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா இப்போ வந்து 1060 தாண்டிட்டோம் நம்ம. ஸோ சீசன் எண்டுக்குள்ள 1100 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்கள் போனோம்னா அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் கெட் தேர். உங்களுடைய சப்போர்ட் வந்து கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருங்க. அதே போல் பல எபிசோட்ஸ் வர இருக்கிறது. அடுத்தது வந்து அடுத்த கேமே கூட ரவுண்ட் அப் பிளஸ் அடுத்த கேமுக்கு கூட ப்ரிவியூ எல்லாமே வரப்போகுது. ஸோ வெயிட் ஃபார் தி எபிசோட்ஸ். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் லாட் ஃபார் சப்போர்ட் அண்ட் கண்டினியூ சப்போர்ட்டிங் அஸ். அதே போல் மெரி கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்றவங்க எல்லாருக்குமே மெரி கிறிஸ்மஸ் ஃப்ரம் த வடல் இண்டியன் டீம். ஸோ எல்லாம் வந்து ஃபேமிலியோடைய ஃப்ரெண்ட்ஸோடையும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க, ஃபன். ஸோ ஹோப் இந்த ஃபெஸ்டிவ் சீசன் brings a lot of happiness to us as people as well as us as fans. ஸோ அந்த ஒரு இதோட வந்து நம்ம வந்து அப்படியே டாபிக்ஸ் போடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் தாட்ஸ் ஸ்டார்ட் பண்ணோமே. ஆன்ஃபீல்ட்ல வந்து ஒரு வந்து நம்ம வந்து ஆக்சுவலா நம்மளாலேயும் முடியுண்டாங்கிற காட்டுற மாதிரியான ஒரு வின் பண்ணியிருந்தா வந்து வேற லெவலா இருந்திருக்கும். பட் நம்மளாலேயும் முடியும்டா, ஃபுல்லா 90 மினிட்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியுங்கிறத காட்டுற மாதிரியான ஒரு ட்ரா. என்னுடைய ஃபர்ஸ்ட் தாட்னு பார்த்தா நான் வந்து டெஃபினெட்லி ஹாப்பி வித் த ட்ரான்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் தாட் ஸ்டார்ட் பண்ணலாமே, தீபக். Yeah, happy with the draw, like for the way we played. But yeah, I thought we could have won the game. Not with the form. Liverpool in the form, I was expecting a win because we went in good. Goal there. We defended properly. Like that last 15 minutes of the first half where we and I thought like I'm both one on top. But அதனால happy. Like second half we competed well, and yeah, moreover like 1-1 draw is like a happy result at the end for the way we played. But yeah, start of the game like expected a bit. Given that Liverpool wasn't like playing well, last 2-3 games அவங்க நல்லாவும் ஆடல, யுனைடெட் கூட நல்லா, கிறிஸ்டல் பேலஸ் கூட நல்லா ஆடல, அதுக்கு முன்னாடி புலம் கூடயும் நல்லா ஆடல அவங்க. நீ உள்ள போறப்ப நீ கான்பிடென்ட்டா வின் பண்ணிடுவோங்கிற ஒரு நம்பிக்கையோட வந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்றப்ப இருந்தியா நீ? இல்லாட்டி இல்ல ஐயோ புட்டுக்கணும் ஏதாச்சும் இருந்துச்சு நமக்கு? இல்ல நான் கொஞ்சம் கான்பிடென்ட்டா தான் இருந்தேன். லைக் ஏன்னா விழா கூட நம்ம நல்லா தான் ஆடணும். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் அவர் லைக் பினிஷிங் வந்து நம்ம வந்து லைக் வி குடன்ட் ட்ரா ஆர் லைக் வின் அண்ட் ஆல். பட் we were getting into last season's crew like attacking wise, except the finishing obviously, which is not. But yeah, I was confident enough that we wouldn't lose the game. But yeah, ஜெயிச்சிருவோம், like Liverpool wasn't up to the mark, we could like get 3 points என்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. பட் அண்ட் கேப்ரியல் ஸ்கோர் பண்ணதுமே ஆஹா சூப்பருங்க, நல்லா எனக்கு அதுதான் பயமாவே இருந்துச்சு. ஐயோ 3வது நிமிஷத்துலயே கோல் போட்டானடா, இன்னும் 90 நிமிஷம் டிஃபெண்ட் பண்ணணுமேடா இவங்களோட இருந்துச்சு எனக்கு. அது நம்ம நல்லா தான் பண்ணோம். லைக் அந்த கோல் போட்டதுக்கு அப்புறம் we try to create more chances as well. லைக் நம்ம போய் சிட் பேக் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஏதோ மாறிடுச்சு. அப்புறம் அந்த லாஸ்ட் ஃப்ரம் 30th or 25th to 45th minute like we were completely ஏதோ வேற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல we picked up and we were lucky with few decisions and like அந்த கோல்லாம் ட்ரெண்ட் அலெக்சாண்டர் விட்டதெல்லாம் அநியாயம், அதெல்லாம் நம்மளுக்கு லக்கு. பட் eventually like 1-1 draw is happy with, not happy completely happy, but yeah, given the way we like ஆன்ஃபீல்ட்ல போனாலே ஒன்னும் கிடைக்காத மாதிரி இருந்ததுக்கு இது ஓகே.
எனக்கு அதான் தோணுச்சு. நான் ட்விட்டர்ல நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அதான் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி அந்த பீக் லிவர்பூல் சிட்டி ரைவல்ரி போது அவங்க 2 டீமும் ஆடுறப்ப அப்படியே கேம்லாம் பட்டாசா இருக்கும். நம்ம கூட வந்து பேசியிருக்கோம் நிறைய தடவை. நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சிட்டி லிவர்பூல்ல போய் ஆடுற மாதிரியோ இல்ல ஒரு லிவர்பூல் சிட்டில போய் ஆடுற மாதிரியோ நம்ம என்னைக்குமே ஆட மாட்டோம். இந்த மாதிரி பெரிய டீமோட ஓடுறப்ப ஓகே வி ஆர் பெட்டர் தேன் மிச்சம் இருக்கிற டீம்லாம். பட் இந்த டீமோட டோ டு டோ போல பண்ண மாட்டோம்னு இப்பதான் தோணுச்சு. ஓகே இதுதான்டா லெவல்ஸ், இங்கதான் வந்திருக்கோம். ஓ அந்த லெவல நம்ம வந்து ரீச் பண்ணிருக்கோம். ஓகே ஒரு லிவர்பூல் கிளாப் வந்து மேட்ச் முடிஞ்ச அப்புறம் அந்த அந்த இமீடியட் ரியாக்ஷன் ஆர்டெட்டா ஹக் பண்ணிட்டு வா 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 அப்படின்றது அதுலதான் அவன் நல்லவன். கிளாப் வந்து அவன் வந்து பிரைஸ் பண்றான்னா அவன் நியாயமா பிரைஸ் பண்ணுவான். இந்த பெப்பு மாதிரி வந்து ஊமத்தனமா வந்து நீங்க வந்து நல்லா ஆடாதப்ப பிரைஸ் பண்ணிட்டு நல்லா ஆடுறப்ப போடா வாடா போட்டக்கண்ணான்னு பேசுற ஆள் கிடையாது கிளாப். அதனால வந்து ஒரு இதுவா இருந்துச்சு, ஒரு வேலிடேஷன் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா ஒரு பெரிய பிரீமியர் லீக் ஸ்டாண்டர்ட் செட் பண்ற மேனேஜர்ஸ் கிட்டே வந்து நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. பட் யா முத்து, இப்போ தீபக் சொன்ன மாதிரி வந்து இந்த கேம் வந்து நம்ம வந்து டெஃபினட்டா வந்து ஃபேஸ் பை ஃபேஸ் தான் போச்சு கேம். ஆக்சுவலா கேம் மேனேஜ்மெண்ட் வந்து 2 டீமுமே வந்து நல்லா பண்ணாங்க. ஸோ தாட்ஸ் அந்த கேம் மேனேஜ்மெண்ட், ஏன்னா நம்ம கண்டினியூஸா டாமினேட் பண்ணல, அவங்களையும் கண்டினியூஸா டாமினேட் பண்ண விடல. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அப்படி ஸ்விங் ஆகிட்டே இருந்துச்சு. ஹவு டிட் யூ சீ தட்? டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில் நீங்கள் சொன்ன மாதிரி லைக் ஃபஸ்ட்டு நம்ம கோல் அடிச்சிட்டதுக்கு அப்புறமும் கூட ஒரு 10-15 மினிட்ஸ் நம்ம ஓரளவுக்கு டீசெண்டாக விளாட்டோம். அதுக்கப்புறம் இனிஷியேட்டிவ் அவங்க திருப்பி எடுத்தாங்க. அண்ட் அவங்க eventually they scored the goal as well. அது அகைன் செகண்ட் ஹாஃபில் பார்த்தா செகண்ட் ஹாஃப் தே ஸ்டார்டட் லைக் அந்த ஃப்ரண்ட் ஃபுட். நம்ம ஆக்சுவலி ரொம்ப நேரம் பேக் ஃபுட்டில் தான் இருந்தோம். லைக் கொஞ்ச நேரம் ஹேண்ட்லே பண்ண முடியல அந்த அட்மாஸ்ஃபியர் எவ்ரி திங். பட் அகெயின் சென்டர் பேக்ஸ் டிட் த ஜாப் மோஸ்ட்லி. அதனாலேயே நம்ம சான்சஸ் ரொம்ப லிமிட் பண்ணிட்டோம் அவங்களுக்கு. அவங்க எவ்வளோ தான் லைக் பொசிஷன் கொஞ்சம் அதிகமாக ப்ரெஸ் பண்ணாலும் லைக் அந்த கொஞ்ச நாளாக ஆக்சுவலி கிளாப் அந்த ஹெவி மெட்டல்லாம் ஆடல. பட் செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த ஹெவி மெட்டல் ஃபுட்பால் ஆடின மாதிரி இருந்துச்சு. ஒரு ஃபேஸ் நம்ம கிட்ட பால் எங்க இருக்குன்னே ஆமா. தெரியாத மாதிரி இருந்துச்சு கொஞ்ச நேரம். செம்மையா அந்த press நான் பண்ணிட்டே ஃபர்ஸ்ட் தான் இருந்தாங்க. யோசிச்சேன், என்னடா யூஸ்வலா நம்மள வந்து மூச்சு திணற விடுற மாதிரி பிரஸ் பண்ணுவாங்களே, இந்த வாட்டி அந்த அளவுக்கு பிரஸ் பண்ணலையேன்னு யோசிச்சேன். அந்த கரெக்டா அந்த செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஃபேஸ் வந்து நம்ம கிட்ட பாலே வராத மாதிரி வந்து டார்ச்சர் பண்ணா எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு. செம்மையா பிரஸ் பண்ணாங்க. பட் அகைன் இப்ப 2 டீம்லயும் சப்ஸ் கொஞ்சம் பெட்டரா யூஸ் பண்ணிருக்கலாம். இப்ப ஆர்சனலும் கொஞ்சம் லேட்டா சப்ஸ் கொண்டு வந்தோம். இப்ப அதே டைம் வந்து கிளாப் பார்த்தா ஆக்சுவலி அவங்க ஸ்டார்டிங் லெவல்ல அந்த ஸ்டார்டிங் மிட்ஃபீல்டே அவளுக்கு நல்லா செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா பிரஸ் பண்ணிருந்தாங்க. பட் த மொமெண்ட் கிளாப் brought on கிராவன்பர்க் அவங்களுக்கு கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் போச்சு. கிராவன்பர்க் வாஸ் ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் சப் அப்பியரன்சஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஈவன் கிளாப் மேட் மிஸ்டேக்ஸ் டியூரிங் த கேம் மேனேஜ்மெண்ட். அப்ப அப்பதான் நம்ம ஐ திங்க் ஒரு 75-80 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓரளவுக்கு ஆக்சுவலி பால் வச்சு காமிச்சிட்டோம். ஓரளவுக்கு சான்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் ஆப்வியஸ்லி நம்மளுக்கு அவ்வளோ பெரிய சான்ஸ் எல்லாம் கிடைக்கல. 2-3 கட் பேக் சுச்சுவேஷன் வந்துச்சு. பட் யாருமே பேக் போஸ்ட்ல இல்லை சென்டர்ல எல்லாம் நிக்கல. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் லைக் கொஞ்சம் ஃபியூ திங்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணியிருந்தா மேபி குட் ஹவ் ஸ்நாச்ட் அ வின். பட் ஐ ஃபீல் ரா வாஸ் லைக் அ வெரி டிசர்வ்ட் ரிசல்ட் ஃபார் போத் டீம்ஸ். அப்ப அது மாதிரி ஸ்டார்டிங்ல என்ன பொறுத்த வரைக்கும் யாருமே இங்க இந்த டீம் தான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட் டீமா அடிச்சுன்னு நினைக்கிறேன். ஜார்ஜினியோ வந்து ஸ்டார்ட் பண்ணினது ப்ராபப்ளி வுட் ஹவ் மேட் அஸ் மோர் டிஃபென்சிவ். அந்த அட்டாக்கிங் இம்பெட்டஸ் வந்து ஜார்ஜினியோ ஸ்டார்ட் பண்ணது கொடுத்துருக்குமான்னு தெரியல. ஸோ ரைஸ் பிளேயிங் அஸ் சிங்கிள் பிவட் வித் ஹவர்ட்ஸ் அண்ட் ஓடகார்ட் வந்து ஒர்க் ஆச்சு. அதான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி திஸ் வாஸ் நாட் அ கேம் வேர் யூ வுட் கிவ் ESR a சான்ஸ். அந்த மாதிரியான கேமும் கிடையாது. இது வந்து நீ இப்பதான் வந்து இவ்வளவு நாளுக்கு அப்புறம் ரிட்டர்ன் வர வா, ஆன்ஃபீல்ட் எல்லாம் வந்து உன்னை வந்து கொன்னுடுவேன், உன் குடும்பத்தை கொன்னுடுவேன்னு கத்துற கிரௌடுக்கு இடையில வந்து நீ வந்து இந்த பையனை இப்ப விட்டது வந்து சரியா வந்திருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ ஐ திங்க் ஆன் தட் ஃப்ரண்ட் வந்து இதுவாக தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம பண்ணினது. ஸோ ஸ்ரவன், ஃபர்ஸ்ட் தாட்ஸ். அதாவது நீங்க சொன்ன அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுல இருந்து அப்படியே கண்டினியூ பண்றேன். அதாவது ஆன்ஃபீல்ட்லயும் போய் வந்து நல்ல விளையாடுற அளவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நான் வந்து ஐ வில் ஆக்சுவலி கோ 1 year பேக். அது வந்து போன சீசனே பிரேக் போட்டோம்னு நினைக்கிறேன் ஆன்ஃபீல்ட்ல. ஆனா போன சீசன் 30 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒண்ணுமே பண்ணாம தானே விட்டாங்களே. அது இந்த சீசன் அட்லீஸ்ட் 90 நிமிஷம் இருந்தோம் இல்ல கேம்ல. Yeah, we did, but of course அந்த மொமெண்ட்ஸ் வந்து ஓகே அங்க இருந்த பிளேயர்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ல. I'm not singling out anyone, but we didn't go there with Saliba. We had Xhaka, who even after actually riling up Trent, he personally he still actually had a good game. அந்த அவன் பண்ணதுதான் வந்து it was, you know, it turned out to be a pivotal moment. But என்ன அப்படின்னா இது 2 விஷயம் பார்க்கலாம். ஒன்னு வந்து pessimistic view வந்து it's like looking at this it as like, you know, death, taxes and Anfield. No matter whatever, no matter how good you are. அதாவது கிளைவ் பால்மர், you know, of Arsenal Vision podcast, அவர் வந்து போட்டிருந்தாரு the best version of Liverpool always turns up against us. Against us. Yeah.
ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்து அவ்வளவு கேவலமான விளையாண்ட லிவர்பூல் டீம் ஆக்சுவலி இஃப் யூ see ஓவராலாவே a team that couldn't even அந்த quadruple whatever அந்த so called அந்த சீசன்ல இருந்து they didn't play well but again at Anfield they turned up against us. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா they struggled, அதுக்கு முன்னாடியும் they struggled but they turned up for against us. இந்த வாட்டி தீபக் ப்ரோ சொன்ன மாதிரி லாஸ்ட் 4 games வந்து அவங்க நல்லா விளையாடல. they were just edging it out. Now they have given a best performance. I totally wouldn't be surprised if they struggle for the next 3-4 games. But so that's one way of looking at it. But positive vision enna appadina we have come to a point where avanga kuda நம்ம complete பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்திருக்கும். I think if there is one team which can like break that Anfield this thing whatever, I think it should be us, or it should have to be us. அது வந்து என்னோட பர்சனல் ஒரு மேபி ஒரு ஃபேண்டசின்னு கூட சொல்லலாம். பட் ஐ ரியலி வாண்ட் அஸ் டு பிரேக் தட். ஏன்னா தீஸ் திங்ஸ் வந்து ஏன் வந்து இட்ஸ் கோயிங் ஃபார் அ ஸ்ட்ரீக் அப்படின்னா இட்ஸ் நாட் அ மித், இட்ஸ் த ஸ்டேடியம் ரியலி ஹேஸ் தட் எஃபெக்ட் ஆன் த டீம். ஸோ அது ஒரு டீம் பிரேக் பண்ற வரைக்கும் தான் அது இருக்கும், அதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆயிடும். ஸோ அது பார்த்துலாம் நெக்ஸ்ட் சீசன் மேபி சாலா இந்த மாதிரி இண்டிவிஜுவல் மூமெண்ட்ஸ் இல்ல, ஆர் மேபி எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஒரு பலம் இழந்த லிவர்பூல போயிட்டு பலார்னு அடிச்சுட்டு வரலாங்கிறீங்க, எனக்கு புரியுது. ஆமா, அப்படித்தானே நம்மளும் அடிச்சிருந்தாங்க. அவங்க 4-0 நம்ம தோத்து இருக்கும் போது புள்ள பூச்சிங்க பெலரின், அலெக்ஸ் ஆக்ஸ்லேட்-சேம்பர்லன், முஸ்தாஃபி அந்த மாதிரி டீம் தான் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கான டைமும் வரும், நம்ம அவங்கள அங்க வச்சு செய்வோம். நமக்கான ஷார்ட் அப் போறோம். ஆக்சுவலி அவங்க ரேண்டமா ஏதாச்சும் மொக்க டீம் கூட தோப்பாங்க. ஆன்ஃபீல்ட்ல கூட லாஸ்ட் இயர் லீட்ஸ் கூட அவங்க தோத்தாங்க. அது உடனே கேள்வி கேட்பாங்க, லீட்ஸால அடிக்க முடியுது, உங்களால அடிக்க முடியாது. அவங்க லீட்ஸோட ஆடின மாதிரி எங்களோட ஆடினா ஏன்டா அடிக்காம இருக்க போறோம், அவங்க திடீர்னு பேய் மாதிரி ஆடுறாங்களா எங்களோட வந்தப்ப. பட் ரெண்டு டீமுமே வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு டாப் ஆஃப் த டேபிள் கிளாஷ் வந்து ஒன்னு either it can be like ரெண்டு டீமும் கன்சர்வேட்டிவா ஆடி ஒரு ஓகே வில் பி ஹாப்பி வித் 0-0 ட்ரா, நாங்க சான்ஸ் நிறைய எடுக்க மாட்டோம், ஒரு மாதிரி அமுக்கி வச்சு ஆடுவாங்க. இல்லாட்டி ஃபுல் ஆன் டிஸ்பிளே. இப்போ நம்மளுக்கு வந்து சிட்டி அண்ட் லிவர்பூல் வந்து அட்டாக் பண்ணி எண்ட் டு எண்ட் ஆடுற மாதிரியானுமே. இதுல வந்து நம்மளுக்கு வந்து சான்சஸ் ஷார்ட்ஸ் ஆன் டார்கெட்னு பார்த்தா ரொம்ப கம்மி தான். நம்மளுக்கு 2, அவங்களுக்கு 3. இன்ஃபேக்ட் நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப்ல வந்து ஷார்ட்ஸே வரலன்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, ஐ டோன்ட் திங்க் we took any shot in the second half. பட் அவங்களுமே பார்த்தா அதே ஓகே, நம்ம வந்து ஓவர் பவர் பண்ணி அவங்க ஹோம்ல ஆடுறாங்க, 4-5 ஷாட் எடுப்பாங்க பார்த்தா நம்மளோட ஒரு ஷாட் தான் ஜாஸ்தி ஆடணும். சான்சஸ் கிரியேஷனுமே வந்து ஷார்ட்ஸ் மொத்தமா ஆன் டார்கெட், ஐ மீன் ஷார்ட்ஸ் மொத்தமாவே ரெண்டு டீமுமே ஒரே இதாக வச்சிருந்தாங்க. பொசிஷனுமே வந்து ஈக்குவலா தான் இருந்துச்சு மேட்ச்ல. தோ ஒரு சில ஃபேசஸ்ல வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியா இருந்துச்சு, ஒரு சில ஃபேசஸ்ல அவங்களுக்கு கம்மியா இருந்துச்சு. தீபக், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேம் வந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு டாபிக் வந்து ஆக்சுவலா வந்து எப்படி சொல்றது கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. இந்த கேம்ல ஆடின 4 சென்டர் பேக் வந்து ஒரு அப்படியே பக்கா வந்து ஒரு தனி லெவல்ல இருக்காங்க. மிச்ச லீக்ல இருக்கிற மிச்ச சென்டர் பேக்லாம் அதுக்கு அடுத்த டியர்ல இருக்காங்க மாதிரி. கேப்ரியல் சலீபா அண்ட் அந்த சென்டர் பேக் பிளே, யுவர் தாட்ஸ் ஆன் தட்? Yeah, like one of the main reasons that we came out with a point is that not just Gabriel Saliba, Rice and Gabriel Saliba, the triangle, அதுதான் இந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது இந்த சீசன். லைக் we would sustain that title charge until end of the season. ஸோ அவங்க 3 பேர் டச் வுட் ஒன்றும் ஆகக்கூடாது. பட் ஆப்வியஸ்லி த சென்டர் பேக் பேரிங் இஸ் ப்ராபப்ளி த பெஸ்ட் we could say. They complement each other very well. Like Saliba, I don't know if Saliba would perform in the level if Gabriel is not next to him. Right. That they complement each other very well. Saliba on the Rolls Royce மாதிரி அப்படியே ஸ்மூத்தா போயிட வேண்டியது. Gabriel is like ஒரு தக் மாதிரி அந்த சைட்ல, இந்த பக்கம் வந்தாலே இவனை நீ என்ன வேணா பண்ணு, நான் இங்க இந்த சைட்ல பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. So I think and probably like Konate hasn't performed that much like Liverpool shirtல. Even Liverpool fans கூட அதான் சொல்லுவாங்க, Van Dijk தெரிஞ்ச விஷயம் தான். Like probably 4-5 years, 1 season 2 சீசன் நடுவுல வந்து he didn't have. லிவர்பூல் ஃபேன் கௌதமோட பேசிட்டு இருந்தேன். அவன் சொன்னான் இந்த மாதிரி வந்து the problem with Van Dijk is அவங்களோட ஹை ஸ்டாண்டர்டே வந்து ரெகுலர் ஸ்டாண்டர்டே ஹையா இருக்கிறதுனால யாருமே அவன் வந்து இட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் ஹிம். ஓகே, Van Dijkனா இப்படிதான் ஆடுவான், அவன் வந்து இப்போ ஸ்பெஷலா பெர்ஃபார்ம் பண்றதுங்கிறது வெளியவே தெரியாது. ஏன்னா ஓகே இப்படிதான் இதுதான் அவன் லெவல்னு காமிச்சிட்டாங்க. எனக்கு அதே தான் பேரலல் தான் கேப்ரியலுக்கு வந்துச்சு. சலீபாவை பத்தி நம்ம பேசப்போ கேப்ரியலை பத்தி பேசவே மாட்டோம் யாருமே. ஏன்னா சலீபா தான் வந்து அந்த ஷைனி நியூ டாய் மாதிரி வந்து புதுசா வச்சிருக்கிறதுனால கேப்ரியலை பத்தி யாருமே பேச மாட்டோம். இந்த மேட்ச்ல சூப்பரா இருந்துச்சு. கண்டினியூ. சாரி. அதான். ஸோ
ப்ராபப்ளி லைக் ஐ செட் அவங்க 3 பேர் இருக்கிறதுனால ஐம் பிரிட்டி ஷூர் வி வுட் சஸ்டைன் த சேலஞ்ச் டில் எண்ட் ஆஃப் திஸ் சீசன். லைக் ப்ராபப்ளி லாஸ்ட் 2-3 கேம்ஸ் வரைக்கும் கூட போகும். பட் யா அண்டர்லைங் தாட் என்னன்னா ஃபார் த கேம் பார்த்த வரைக்கும்னா it would still be in City's hand தான். Like both of the teams cancelled each other out and had bozo moments. நம்மளும் நிறைய அட்டாக் வரைக்கும் போயிட்டு மார்டினெல்லி சாக்காலாம் வந்து didn't use it properly. அதே மாதிரி அவங்களும் ஓப்பன் கோல் விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்கும்போது ஆப்வியஸ்லி யூ நோ சிட்டி இஸ் கோயிங் டு பர்ஃபார்ம் இந்த லைக் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன். கேடிபி வர்றது எல்லாம் வர்றது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ப்ராபப்ளி அ கிரேட் challenge between 3 good teams. ஆஸ்டன் வில்லா விட்டுறாத. வில்லாலாம் அவ்வளவுதான், கொஞ்சம் அப்புறம் தான். அதெல்லாம் ரொம்ப டூ மச். இது சும்மா ஸ்பர்ஸ் வந்து போன தடவை நாங்க டைட்டில் சேலஞ்சர் மாதிரி ஸ்பர்ஸ். யா வில்லா ப்ராபப்லி தே வுட் ஃபினிஷ் 4. தீஸ் 3 ஆர் லைக் a tire above. வில்லா என்ன ஒரு வாட்கின்ஸ் இன்ஜுரி அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு அவங்க இது. அந்த மாதிரி தான் இருக்காங்க. பேக்கப் ஸ்ட்ரைக்கர் யாருமே இல்ல. அதே மாதிரி நம்மளுக்கும் தான் சொல்லலாம், சும்மா இன்ஜுரி ஆனா நீ முடிஞ்சா அவ்வளவுதான் பை கைஸ் அப்படின்றாங்க. தட்ஸ் அபௌட் ட்ரூ தான். நம்ம சலிபா இன்ஜுரி ஆனா பட் ஒயிட் ஆடுவான். பட் ஒயிட் ஆடினா செட்ரிக் உள்ள கொண்டு வர வேண்டிய இருக்கும். சோ ஒன் இன்ஜுரி அவே ஃப்ரம் செட்ரிக். எக்ஸாக்ட்லி, அதுதான் பாயிண்ட். ஒன் இன்ஜுரி அவே ஃப்ரம் செட்ரிக். சோ முத்து கோல்ஸ்னு பார்த்தோம்னா கேப்ரியலோட கோல் 3வது நிமிஷத்துல, அது ஆக்சுவலா வந்து அந்த செட் பீஸ் வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு சீக்வன்ஸ் வந்து அவன் தான் அந்த ஒரு மாதிரி த்ரெட்னிங்கா தான் இருந்துச்சு. இது இந்த சீக்வன்ஸ்ல அந்த பெர்ஃபெக்ட்டா வந்து ஒரு லூப்பிங் ஹெடர் அந்த பிளேஸ்மெண்ட்ல தான் எடுத்தான் அந்த கோல். ஏன்னா ஆலிசன்ல பீட் பண்றதெல்லாம் கஷ்டம், சூப்பரா பீட் பண்ணான். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் த கோல் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம எப்படி விளையாடணும், கோல் போட்டதுக்கு அப்புறம் நம்ம எப்படி விளையாடணும் ஒரு சீக்வன்ஸ் ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு, அதை பத்தி பேசணும். ஸோ கோல் வந்து நம்ம செட் பீஸ், அதுக்கு கிங்ஸ் ஆஃப் செட் பீசஸ். வேற எந்த டீமும் பக்கத்தே வர முடியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நிக் ஜோவான வண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் ஐ திங்க் லைக் ஸ்கை இதில் வந்து ஈவன் வால்காட் எக்ஸ்பிளைன் போல லைக் அந்த பிளாக்கிங் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி கரெக்டாக கேப்ரியலுக்கு ஃப்ரீயாக ஆகிற மாதிரி வச்சு. அண்ட் தேங்க்ஃபுல்லி இட் வாசன்ட் ஆஃப் சைட், ஜஸ்ட் இதில் யூஸ் ஸ்டிங் ஆன் சைட். அண்ட் கேப்ரியல் ஐ திங்க் வி ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் இஸ் கோல் திஸ் சீசன். பிகாஸ் யூஸ்வலி சீசன் அட்லீஸ்ட் ஒரு 3 கோல் வச்சு அடிப்பான். இந்த சீசன் ஒரு கோல் கூட அடிக்கல. ஃபைனலாக இவ்வளோ இம்பார்ட்டன்ட் மேட்ச்சில் கேம் ஸ்டார்டிங்லேயே செம்ம லான்ச்சிங் பேட் மாதிரி ஒரு கோல் கொடுத்துறான். ஸோ அதுக்கப்புறம் ஆல்சோ ஐ ஃபெல்ட் வீவர் லைக் கொஞ்சம் நம்மளுக்கு எனர்ஜிலாம் அது கோல்லேருந்தே வந்து ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஐ திங்க் வி பிளேட் டீசென்ட்லி. கொஞ்சம் ப்ரெஸ்லாம் பண்ணோம். கை ஹேவர்ட்ஸ்க்கு அது சான்ஸ்னு சொல்ல முடியாது. ப்ரெஸ் பண்ணி டக்குன்னு ஒரு பால் வந்துச்சு, அவன் காலை நீட்லாம் கொஞ்சம் லைக் வைடாக போயிடுச்சு. பட் அந்த மாதிரி வி டீசென்ட்லி ப்ரெஸ்ட் அண்ட் பிளேட் வெல். But after a point, obviously, and the Anfield atmosphere and Liverpool got pumped up and they started taking more risks and then Trent got involved more and we were kind of under the pressure for a while. அதுதான் அந்த ட்ரெண்ட் கெட்டிங் இன்வால்வ் மோர் தான் வந்து ஐ திங்க் ஒரு நம்ம வந்து ஐ ஃபீல் தட் வி மிஸ்ட் ட்ரிக் இந்த அதில் வந்து நம்ம வந்து மிச்ச எல்லா செக்டர்ஸும் வந்து லைக் அவங்க எப்படி நம்மளை நெகேட் பண்ணாங்களோ அதே மாதிரி நம்ம அவங்கள நெகேட் பண்ணணும். இந்த சென்ஸ் கேக்போக்கும் டியாஸ்க்கும் வந்து எதுவுமே சான்ஸ் வர மாதிரியே எதுவுமே பண்ணல. we kept them really quiet with நம்ம ரைட் சைட்ல பண்ணது எல்லாமே, ஒரு ஒயிட்டா இருக்கட்டும் இல்லாட்டி சலிபாவா இருக்கட்டும், அந்த ஃபேஸ்ல நம்ம வந்து 2 விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட்டை வந்து அவங்க நம்ம எதிர்பார்த்தது வந்து ட்ரெண்ட் வர்சஸ் மார்டினெல்லி தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஆக்சுவலா அந்த ட்ரெண்ட் வர்சஸ் மார்டினெல்லிங்கிற பேட்டில் வந்து நடக்கவே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து ட்ரெண்ட்டை அவங்க புஷ் பண்ணிட்டு கிளீனா கொனாட்டே வந்து அடிக்க விட்டாங்க மார்டினெல்லியை. அது வந்து அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ட்ரெண்ட் வந்து ஃபுல்லா ஃப்ரீ பண்றதுக்காக கொனாட்டே கம்ப்ளீட்லி லைக் ஹேட் ஒன் ஆன் ஒன் வர்சஸ் மார்டினெல்லி அண்ட் ஹி பேசிக்கலி டாமினேட்டட் மார்டினெல்லி. ரொம்ப டாமினேஷன் ஆக்சுவலா ஒரு மாதிரி அகைன் ஒன் ஆன் ஒன் வந்துச்சு. எல்லாத்தையும் அவனால ஒரு வாட்டி கூட பாஸ் பண்ணி போக முடியல கொனாட்டே. மத்தவங்க எல்லாம் பாஸ் பண்ணி போனா மார்டினெல்லி லைக் இந்த எண்டோவெல்லாம் ஈஸியா ட்ரபிள் பண்ணிட்டு போயிட்டா. பட் கொனாட்டே கிட்ட பால் விட்டுட்டான். And the other thing I saw was many times நம்ம வந்து ட்ரெண்ட்டுக்கு லைக் லார்ஜ் ஸ்பேசஸ் கொடுத்தோம். நீ பரவாயில்ல, நீ லாங் பாஸ் அடிச்சுக்கோன்ட்டு யாருமே க்ளோஸ் டவுன் பண்ணாம விட்டுட்டு இருந்தோம். அப்படியே ஒன் ஆஃப் த டைம்ஸ் அப்படி அது போயிட்டு இட் ரியலி காஸ்ட் அஸ் பேட்லி. ஏன்னா அவங்களுக்கு கிரியேட்டிவ்லி அவங்களுக்கு எந்த சான்ஸ் ஒன்று வந்தாலுமே அது ட்ரெண்ட் மூலியமா தான் வரணும். அதுதான் அவங்களுடைய இப்போ இந்த ஒரு அவங்க வந்து ட்ரெண்ட் எந்த பக்கம் லாங் பால் போடுறோம். இப்போ நியூனஸ் இருந்தாங்கன்னா செகண்ட் பாலுக்காக அவனுக்கு ஒரு லாங் பால் கொடுப்போம், அப்படி இல்லாட்டி சாலா கொடுப்போம். பட் ஹீ இஸ் த ஒன் ஹூ மூவ்ஸ். நம்ம லாஸ்ட் சீசனே அதான் பண்ணோம். நம்ம லாஸ்ட் சீசன் அந்த அவங்க 2-1 போனதுக்கு அப்புறம் ஒரு ட்ரெண்ட் ஷோவா மாறிடுச்சு. அது நம்ம ஆன்ஃபீல்டு இருக்கிறவா அவன் தான் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருந்தான். அவனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாதான் எனக்கு வந்து ஒரு இதுவாக இருந்துச்சு. அது அஃப்கோர்ஸ் அகைன் கொனாட்டே வந்து புட்டுன்னு மான்ஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஆன் தட் சைட் அது வந்து இதுவாச்சாங்க.
நம்மளுக்கு எனக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து சாக்கா அண்ட் மார்டினெல்லி, ஆஃப்கோர்ஸ் மார்டினெல்லி அமுக்கிட்டாங்க. பட் சாக்கா சைட்ல இருந்து நம்ம வந்து எஃபெக்டிவா நிறைய விஷயம் பண்ணாத மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. மேபி அவனுடைய ஃபெட்டிகா இருக்கும், ஹி வாஸ் நாட் அட் இஸ் பெஸ்ட் தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம யூஸ் பண்ணிக்கல, அது மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்ட்ரவன் அவங்க போட்ட கோல் ஒரு ட்ரெண்ட் ஒண்ணுமே இல்லை, ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இருந்துச்சு அது. ஓகே, சின்சாங்க அவங்க நிக்க போறான், நம்ம இங்கேருந்து பாலை தூக்கி அந்த சைட் போடுவோம், சாக்கா கையில பால் வரும், அப்படி அவன் எப்படியாச்சும் தட்டிட்டு உள்ள கொண்டு போய் போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து எப்படின்னா ஒரு பார்த்த படத்தையே திருப்பி 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 பாக்குற வந்து இந்த கிளாக் ஒர்க் ஆரஞ்சில் அவன் கண்ணை மூட விடாம அப்படியே கண்ணை திறந்து விட்டு வார் சீனா பார்க்க விடுவானுங்க, அப்படியே அவனுக்கு வந்து டார்ச்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ஒரு நிமிஷம் பாக்குறேன், ஐயோ இந்த படத்தை பல தடவை பார்த்துருக்கோமே, பார்க்க வேண்டாம்னு நினைச்ச படத்தை பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ யுவர் தாட்ஸ் ஆன் தட் பார்ட். அந்த அந்த இடத்துல வந்து சின்செங்கோ தான் டு பிளேமா, இல்ல ஷுட் கேப்ரியல் should he have closed in as well? ஒரு 2v1 அங்க போயிருந்தோம்னா சாலாவோட பாசிபிளி ஏதாச்சும் ஒரு டிஃபரன்ஸ் வந்திருக்குமா அந்த இடத்துல? ஏன்னா நம்ம பிளான்னு போறோம்னா சின்செங்கோட டெஃபிஷியன்சி தெரியும். அவன் வந்து ஓகே இந்த மேட்ச்ல அவ்வளவு ஹை ஆடல, கொஞ்சம் வைடா தான் ஆடினா, பட் அகைன் ஹி வாஸ் நெவர் கோயிங் டு பி இன் பொசிஷன். ஒரு டோமியாசோ ஆடி இருந்தா அங்க ஒரு சேஞ்ச் வந்திருக்குமா, இல்ல ஒரு கேப்ரியல் க்ளோஸ் இன் பண்ணுங்க ஏதாச்சும் பண்ணிருக்கணும்? நான் ஓப்பனா எல்லா டீமே கேட்கிறேன், இஸ் தேர் எனி வே வி குட் ஹவ் அவாய்டட் தட் கோல்? Not played Zinchenko, simple as that. இல்லையே வேற வேற ஆள் இல்ல, அதான பிரச்சனை. I think one of the obvious Zinchenko not just Salah's Zinchenko like basic defensive capabilities are not just Liverpool. I think எல்லா டீம்ஸும் வந்து they'll do their homework to exploit it. So இது வந்து it's not something Liverpool tried to do. ஆக்சுவலி 2 பாயிண்ட் நான் சொல்லணும்னா அதுக்கு ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணி வரேன் ப்ரீவியஸா சொன்னது. ஒன்னு வந்து என்ன அப்படின்னா, கேப்ரியல் இஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும் இஸ் த பெஸ்ட் சேனல் டிஃபெண்டர் இன் த வேர்ல்டு. அவனை வந்து லாஸ்ட் 2 years யூ கேன் சி த ஒர்க் தட் வாஸ் புட் ஆன் கேப்ரியல். யூ வில் ஹார்ட்லி சி சம்ஒன் ஸ்ட்ரெச் கேப்ரியல் டுவர்ட்ஸ் த லெஃப்ட் சேனல் அண்ட் டர்ன். நான் போன சீசன்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். I think I remember the home game versus Man City last season. நம்ம தோத்த கேம் பாத்தீங்கன்னா KDB will drag him and then he'll turn him and then that's what will create the Haaland chances for. அந்த மாதிரிலாம் வந்து அதுக்கப்புறமும் சரி இந்த சீசனும் சரி நம்ம பார்க்கவே இல்லை, because he never gets turned. He actually, to be very honest, I think his pace is very underrated. அவன் வந்து because சலிபா இருக்கிறதுனால he's not doing it that much. But I think his pace is fairly underrated, I would say. So ஒன்னு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அவங்க செஞ்ச வரையும் நம்ம மேபி மிமிக் பண்ணியிருந்துக்கலாம். எப்படி ட்ரெண்டை வந்து ஃபுல்லா அப் புஷ் பண்ணிட்டு கேப்ரியல் கொனாட்டே பண்ணாங்களோ, அதே மாதிரி மேபி we could have done push Zinchenko even higher and Martinelli versus Konate. Yeah. So அதே மாதிரி we could have mimicked Gabriel versus Salah. But I think maybe why Arteta thought other way around is because என்னதான் இருந்தாலும் அந்த Zinchenko dropping to midfield, and inverting and the passing in the middle third to the final third ball போறதுக்கு I think he's still one, the best in the business to do that. So I think Arteta sort of gambled. ஏன்னா டிம்பர் அண்ட் டாமியாசோ இல்ல. ஐ திங்க் டு பி வெரி ஆனஸ்ட், என்னோட பர்சனல் ஒப்பீனியன், இது அஜெண்டாலாம் கிடையாது. உடனே டாவிட் ரேவஸ் ராம்ஸ்டேல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றது எல்லாமே அஜெண்டாக்குள்ளேயே போயிடுது. இது அஜெண்டாலாம் கிடையாது. டிம்பர் இஸ் ஜஸ்ட் தட் மச் பெட்டர். நம்ம பார்த்தோம், எனக்கு புரியுது சாம்பிள் ஸ்பேஸ் வந்து கம்மி தான், பட் சம்டைம்ஸ் வித் அ பிளேயர் you don't need a very high sample space to see what that potential that player can do. Plus இன்னொன்னு, டிம்பர் இஸ் a natural defender. எனக்கு ஜினி ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. எனக்கு வந்து அவன் அந்த லைன் பிரேக்கிங்லாம் வந்து இந்த நேச்சுரல் டிஃபெண்டர்லாம் எடுத்துட்டு வர கூடாது. he has been playing 2.5 seasons. No. அது again அதான் சொல்ல வந்தேன் நான். எனக்கு ஜினி ரொம்ப பிடிக்கும். அவன் நேச்சுரல் டிஃபெண்டர் இல்ல, பட் அத ஒரு விஷயமா யூஸ் பண்றதா ஓகே, நீ 1v1 சாலாவோட போறேன்னா you will lose, அது ஓகே. பட் அவன் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேசிக்கான பாசிங், பேசிக்கான டேக்கிள்ஸ், அதையே வந்து நம்பாலுக்கே டேக்கிள் போட்டான், டே அட்டாக் போட்டு விட்டான் நம்பாலுக்கே. அதுதான் வந்து எனக்கு ஒரு மாதிரி வந்து டேய் என்னடா பண்ற, உங்ககிட்ட பால் போனாலே பயமா இருக்கேடா இருந்துச்சு. பட் சாரி கண்டினியூ.
இல்ல அதான் நான் என்ன சொல்றேன், லைக் see two things can be true at the same time. ஸோ அதனால வந்து ஜின்செங்கோட சும்மா நெகட்டிவ்ஸே திருப்பி நம்ம சொல்லி அவனை வந்து ஐ மீன் சைட் லைன் பண்றது, ஐ மீன் there is no use. I mean you know what he is bringing to the table. So அதனால தான் வந்து டிம்பர் was signed because see it's about margins. இப்போ நான் வந்து டிம்பர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் assuming that that's the plan, டிம்பர் வந்து ஜின்னி ஒரு ரீப்ளேஸ் பண்ணா அப்படின்னா can he do what Zinni can do plus a little bit more? Yeah, plus exactly. Yeah. இப்போ நம்ம ஒரு புது ஸ்ட்ரைக்கரை கொண்டு வந்தோம்னா can he do what Jesus does and on top of that can he finish அப்படியே வந்து கன்சைஸா எல்லா இதுவும் வந்து கன்வெர்ட் பண்ற மாதிரி. Yeah, so it's about that those fine margins. I think on the fine margins I personally feel that Timber was signed. So I think, but unfortunately we didn't have. So adu illama இன்னொரு option was Tomiyasu obviously. If you remember the போன சீசன் ஞாபகம் இருக்கா, Tomiyasu played left back at the Emirates. Yeah. And Salah was nowhere to be seen. Yeah. So yeah, so I hope to feel Shravan பேசுறது சரியா கேட்கல இந்த பாயிண்ட்ல. நம்ம அப்படியே வந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு அப்படியே கண்டினியூ போயிடுவோம் நம்ம. ஸோ அதான் நம்ம வந்து விளையாடுனதுல வந்து பில்டப் பிளே எல்லாமே வந்து ஆக்சுவலா வந்து சூப்பரா வந்து இது பண்ணாங்க. நம்மளால எவ்வளவு அந்த பாயிண்ட்ல பண்ண முடியுமோ அதை சூப்பரா பண்ணாங்க. எனக்கு என்ன ஒரு சர்ப்ரைஸ்னா எண்டோ ஹேவிங் அ கேம் லைக் தட் வாஸ் அ பிக் சர்ப்ரைஸ் ஃபார் மீ. ஒரு பெரிய கேம்ல வந்து அவனோட சைனிங் வந்து ஈவன் தேர் ஃபேன்ஸ் வேர் நாட் கான்ஃபிடென்ட். என்னடா 15 மில்லியனுக்கு ஒரு 30 வயசு ஆள நம்ம இது பண்றோம். ஆனா இந்த மேட்ச்ல வந்து அவர் ரைஸ்க்கு ஈக்குவலா ஆடினான். ஒரு சில நேரத்துல வந்து நம்மள வந்து ஃபுல்லா அந்த மிட்ஃபீல்ட்ல வந்து செம பேட்டில் இருந்துச்சு. அவங்களோட மிட்ஃபீல்டர் நம்ம எதுவும் பண்ண விடல. பட் அதே சமயம் வந்து ரைஸ் ஓடகார்ட் பில்டப் பண்றப்போ எண்டோ வந்து சூப்பரா இது பண்ணாங்க. ஃபார் மீ அகேன் அதர் இம்பார்ட்டன்ட் திங் வந்து இந்த மேட்ச் வந்து ஓடகார்டு வந்துட்டு நம்ம என்னதான் சொன்னாலும் அந்த செகண்ட் ஃபேஸ் பில்டப்ல சூப்பரா ஆடினான். டிராப் இன் பண்ணி ஆடுறப்போ நிறைய விஷயங்கள் அவன் வந்து ஒரு பெரிய கேம்ல வந்து எப்பயுமே வந்து he won't turn up அதுவும் அவேல டர்ன் அப் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டே இருப்போம். இந்த கேம் ஆக்சுவலா நல்லாவே ஆடினான். ஸோ ரிவ்யூன்னு பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு ஹெட் டு ஹெட் போற ரெண்டு டீம் கரெக்டா ஒரு மாதிரி ரெண்டு இதுவுமே வந்து ஆப்போசிஷனோடைய ஃபிளாஸை எப்படி கரெக்டா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்த டீம். அண்ட் ஒரு சில இடங்கள்ல நம்மளுக்கு தீபக் சொன்ன மாதிரி அந்த ட்ரெண்டோட ஷாட் வந்து நம்மளுக்கு வந்து லக்கு தான். அது வந்து நம்ம எவ்வளவு வேணா வந்து சொல்லலாம். அந்த நேரத்துல வந்து ரைஸ் வந்து பேட்டில் ஆஃப் த பாஸ்டர்ஸ்ல ஒரு ஜான் ஸ்னோ மாதிரி நின்னான்னு. ரைஸ் நின்னதுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு எஃபெக்டே கிடையாது. ரைஸ் நின்னதுக்கு அவன் வந்து ரைஸ் அங்க இல்லைனாலுமே வந்து ட்ரெண்ட் வந்து ஏதாவது குரங்கு செஸ்ட பண்ணி உள்ள விட்டுருப்பான் பால். அந்த மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. ஏன்னா ரைஸ் இருந்ததுல ஒரே அட்வான்டேஜ் வந்துட்டு சாலா வந்து ஷாட் எடுக்காம சாலாக்கு வந்து ஹேட் வாஸ் ஃபோர்ஸ்ட் டு பாஸ். அண்ட் சலீபா அவன் லெஃப்ட்ல நூனஸோட இருந்தது. அதுவும் சலீபா அது சரியான ரன். சலீபா வந்து லெஃப்ட்ல நூனஸோட இருந்தனால லெஃப்ட்ல பாஸ் பண்ற ஆப்ஷன் போயிடுச்சு. ட்ரெண்ட்டுக்கு எப்படி இருந்தாலும் பால் வந்திருக்கும். அது சலீபா இந்த ரைஸ் இருந்தாலும் இல்லைனாலும் ட்ரெண்ட்டுக்கு டெஃபினட்டா பால் வந்திருக்கும். அதை என்னை பொறுத்த வரைக்கும் அவன் திருப்பி கிராஸ் பார்ல தான் அடிச்சிருப்பான். சலீபா இருந்திருந்தா இல்லனா கூட சாலா கன்ஃபார்ம் நூனஸ் பாஸ் விட்டுருவாங்க. அதான் கௌதம் சொல்லிட்டு என்ன இவன் ட்ரெண்ட் கிராஸ் பார் வச்சான், அவனா இருந்தா லெஃப்ட்ல போஸ்ட் அடிச்சிருப்பான். அத்த ரெண்டு பேருக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும். எவனும் மொத்தத்துல கோல் அடிச்சிருக்க மாட்டாங்க. அதுதான் இது. பட் அகைன் அந்த வந்து அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து பயங்கர இதுவா இருந்துச்சு. ஸோ இதுல நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா இந்த கேம்ல நெகட்டிவ்ஸ் ஏதாச்சும் தோணுச்சு? நம்ம பிளேயரை பத்தி பேச வேணாம், பட் நம்ம கேம் பிளே வச்சுட்டு பிஃபோர் வி கோ இன்டு தி பிளேயர் ரேட்டிங்ஸ், நெகட்டிவ்ஸ் நம்ம விளையாடின விதமோ இல்ல ஏதாவது ஒரு சீக்வன்ஸ்ல பீட் ஆன விதமோ. ஏன்னா எந்த கேமுமே நம்ம ஆன்ஃபீல்ட் மாதிரி ஒரு ஸ்டேடியம்ல போய் ஆடுறோம்னா, இஃப் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் எனி டீம் டு டாமினேட் லிவர்பூல் அட் ஆன்ஃபீல்ட், யூ ஹவ் நாட் சீன் இன் ஃபுட்பால். என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து எந்த டீமுமே வந்து ஆன்ஃபீல்ட்ல போயிட்டு ஓகேரா அவங்களை வந்து உட்காத்தி வச்சு நாங்க இப்படி ஆடுவோம் அப்படின்னு என்ன பொறுத்த வரைக்கும் நடக்கும். அவங்க வந்து குப்பை டீமா இருந்தப்ப கூட லிவர்பூல்ல வந்து ஆன்ஃபீல்ட் அடிக்கிறது கஷ்டம் தான் என்னைக்குமே எந்த டீமுமே. ஸோ நெகட்டிவ்ஸ்னு நீங்க ஏதாச்சும் பாத்தீங்களா? அண்ட் பாசிட்டிவ்ஸ் முத்து பாசிட்டிவ். பாசிட்டிவ்னா அதான் இமிடியட்லி வி காட் அ கோல். அண்ட் லாஸ்ட் சீசன் மாதிரி ஃபுல் டைம் ப்ரெஷராகவே இல்லை. கொஞ்சம் லைக் 10-15 மினிட்ஸ் அங்கங்கே ப்ரெஷர் இருந்தோம். பட் லாஸ்ட் சீசன் லைக் இந்த 30 மினிட்ஸ்க்கு அப்புறமே ஃபுல்லாக வேர் அண்டர் த காஷ் அண்ட் அவங்க வேவ் ஆஃப்டர் வேவ் அட்டாக் பண்ணிட்டு நம்ம லைக் மர்டர் எப்ப வேணா நடக்கும்னு இருந்துச்சு போன சீசன். இந்த சீசன் அந்த மாதிரி இல்ல. பேசிக்கலி எப்படா கேம் முடியுன்ற மாதிரியே டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு பெனல்ட்டி வேற கன்சிடர் பண்ணோம், அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணி கொஞ்சம் எஸ்கேப்லாம் ஆனோம். பட் இந்த சீசன் இந்த வாட்டி அப்படிலாம் ஆகல. அந்த ட்ரெண்ட் சான்ஸ் கூட அது கொஞ்சம் அன்பார்ச்சுனேட்டா ஜின்செங்கோவும் ஓடகார்டும் அவங்களுக்குள்ளே பால மிஸ் பண்ணி அது நம்ம கார்னர்ல இருந்து அவங்களுக்கு ஒரு இப்படி ஒரு ஓப்பன் சான்ஸ் கிடைச்சிச்சு. அது ஆக்சுவலி நான் ஓன் டீம் மேட்ரா, நான் வேற டீம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நானும் நீனும் ஒரே டீமுக்கு தான் ஆடுறோம், ஏன்டா எனக்கு அட்டாக் போடுறேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு.
அதே மாதிரி தான். ஸோ நம்மளுக்கு அவ்வளோவா நம்ம அந்த ஒரு ட்ரெண்ட் சான்ஸ் தவிர பெருசா கிளியர் கட் சான்ஸ்லாம் நம்மளுக்கு குடுக்கல. அவங்க கோலுக்கு அப்புறம் ஆப்வியஸ்லி. ஸோ தட்ஸ் லைக் பிக் பாசிட்டிவ் கோயிங் டு ஆன்ஃபீல்ட் அண்ட் லைக் ரொம்ப லைக் ராயா டிட் வெல். பட் அவனுக்கு அவ்வளோ பெரிய சேவ் பண்ற அளவுக்குலாம் அவனுக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கல. பட் அண்ட் பிக்கஸ்ட் பாசிட்டிவ் ஆப்வியஸ்லி சென்டர் பேக்ஸ் தான். வேற லெவல்ல 2 பேர் சலிபா அண்ட் கேப்ரியல். ஐ திங்க் சலிபா லிட்டரலி had like a flawless game. Gabriel also scored a goal as well. So 2 பேரும் அங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. And White has been like not playing that well recently, but in the match I feel he also did pretty well. டீசெண்டா ஆடினான். அந்த இவன் நூனஸ் வர வரைக்குமே நல்லா ஆடினான். நூனஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் கொஞ்சம் கஷ்டப்பட்டான். நூனஸ் வர வரைக்கும் நல்லா ஆடினான். Yeah, so most of the game positives na like our defensive midfield and defense is mostly a positive. Obviously, like on the one goal like Zinchenko, but we know that about Zinchenko. Otherwise, I felt most of our defense was doing pretty well. நெகட்டிவ் தீபக். நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே ஜின்செங்கோ தான். இங் யாங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். லைக் அந்த கோல் போனதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் அவன் தான், வேற யாருமே கிடையாது. அந்த ஆஃப் சைட் ட்ராப் நம்ம கரெக்டா செட் பண்ணிருக்கோம். அந்த லைன் கூட ஃபாலோ பண்ணல. அது he was deep. சாலா could have been easily played off side. அது வந்து பயம் 100%. அவன் ஹைட்டுக்கு ஹெட்டும் பண்ண முடியாது. அவன் ஹைட்டுக்கு அந்த பால ஹெட்லயே எடுக்க முடியாது. அவனோட பாசிட்டிவ் என்னன்னா we saw that in the last 15 minutes we was able to control the possession in the last 15 minutes. One of the main reasons was zinchenko. அது ஒரு பாசிட்டிவ். அது சொல்லி ஆகணும். பாவம் எல்லா திட்டிட்டே இருந்தா வந்து இதாயிரும். So அதுக்கப்புறம் நெகட்டிவ்ஸ் வந்து பேசிக்கலி இட் வாஸ் அவர் விங்கர்ஸ். தே வர் கம்ப்ளீட்லி லைக் கண்ட்ரோல்ட் பை லிவர்பூல். சாக்கா didn't have ஜோ கோமெஸ்லாம் வந்து வெரி புச்சானா. எனக்கு அதெல்லாம் பார்த்தா எனக்கு வந்து ஓகேடா, இவன் ரைட் பேக்ல ஆடினாலே அவன் அடிக்க போறான், லெஃப்ட் பேக்ல தான் ஆடுறான், தர்மடி அடிக்க போறான்னு நினைச்சேன். அவன் பெஜாரா ஆடினால வந்து ஜோ கோமெஸ் ஒரு சாக்கா ரன் 1-on-1 போனான் கோமெஸோட. அதை தவிர ஒண்ணுமே பண்ண முடியல கோமெஸ். ஒண்ணுமே பண்ண முடியல. எனக்கு அதான் பயங்கர சர்ப்ரைசிங் ஆச்சு. ஓகே வந்துட்டான்டா ஐயா சாமி, எனக்கு அடி இருக்குடா அவனுக்குன்னு நினைச்சிருந்தேன். அவன் போட்டு நம்மளோட ஃபினிஷிங்கும் சரியில்லை. லைக் ஐ எக்ஸ்பெக்டட் சாக்கா வந்து அந்த அப்படியே ஆலிசன் கிட்ட போகும்போது 100% கோல் அடிக்க போறது இல்லை இவனுங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. லைக் அந்த சாலாக்கு போன ஒரே ஒரு சான்ஸ் தான். சாலா didn't have a great game apart from that goal. நிறைய வந்து பாஸ் வந்து இது ஒன் சான்ஸ் பேங்க் அந்த லெவலுக்கு தான் நான் வந்து சாக்காவோ மார்டினெல்லியோ போனேன். மார்டினெல்லி had a really good chance. இது பிளஸ் வந்து லிவர்பூல் தண்ணியை ஊத்தி விட்டு வழுக்கி விடுற எல்லாமே வழுக்கி விடுறாங்க. எனக்கு அதாச்சு என்னடா அது புதுசா கேரம் போர்ட்ல பவுடர் போட்ட மாதிரி சர்ன்னு போயிட்டு இருந்துச்சு அப்படியே எல்லாமே. லைக் we had like 2-3 really good chances. அட்டாக்கிங் வைஸ் கூட அந்த சான்ஸ் கூட இல்ல. இவரு சொன்ன மாதிரி நம்ம கட் பேக் பண்ண நிறைய இது ட்ரை பண்ணோம். we couldn't find any players. So வந்து அந்த அட்டாக்கிங் வைஸ் தான் we took the ball into their penalty area, but we couldn't find that final pass or anything, which is what still frustrates. ஒரு பால் ஐ திங்க் சாக்கா நினைக்கிறேன் உள்ள போடுவான் அந்த இதுல. அவனுக்கும் அது வந்து ஆலிசனுக்கும் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸுக்கும் இடையில போகும் பால் த்ரெட். அது நீடில் பாஸ் மாதிரி. அது எவனுமே இல்ல சைட்ல. அவன் எல்லாம் எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல நிக்கிறாங்க. ஜெசஸ் மார்டினெல்லி நீங்க எல்லாம் ஸ்ட்ரைக்கரா கொஞ்சம் ரன் பண்ணுங்கடா, கொஞ்சம் ஃப்ரண்ட்ல ஓடுங்கடா அப்படின்னு ஒருத்தன் கூட போலாம் அந்த இடத்துல. எனக்கு அதுதான் வந்து கடுப்பா இருந்துச்சு. சரி ஓகே, லாஸ்ட் பிளேயர் ரேட்டிங் போறதுக்கு முன்னாடி ஓடகார்ட் பெனல்ட்டியா எஸ் ஆர் நோ ஒன்லி சொல்லிட்டு அப்படியே போயிடாரு. எஸ், இட்ஸ் a penalty. if but against us நான் வந்து காண்டாய் கட்டியிருப்பேன். so it is a penalty. அவ்வளவுதான். நான் அதுக்கு மேல எதுவும் சொல்லலாம். முத்து எனக்கும் எஸ் தான். பட் இட் ஹவ் பீன் ரியலி ஹார்ஷ் தோ. ஏன்னா அவன் இந்த ஸ்லிப் ஆனதுனால தான் அந்த பிட்ச் ஃபுல்லா ஸ்லிப் ஆன மாதிரி அவன் ஸ்லிப் ஆயிட்டான். பட் ஸ்டில் ஐ திங்க் அவன் கம்ப்ளீட்லி இம்பிடட் சாலா. ஸோ ஷ்ரவன் பெனல்ட்டி கொடுக்கல ஓகேவா, சோ அதனால இட்ஸ் நாட் சிம்பிள் சும்மா கேரிகர் வந்து சொல்லி அழுதுகிட்டு இருப்பான். லைக் வந்து நெவில் வந்து பெனல்ட்டி இல்லன்ட்டா. எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஓகே இது வந்து பெனல்ட்டியா இல்லையான்னு ஷியரா சொல்ல தெரியல. பட் ஆனா வந்து பெனல்ட்டி கொடுக்கல, அது ஓகே. பெனல்ட்டி கொடுத்திருந்தாலும் எனக்கு ஓகேவா தான் இருந்திருக்கும். ஏன்னா வந்து ரூல்ஸ் படி நம்ம எவ்வளவோ பார்த்திருக்கோம், கையில பால் போட்டா பெனல்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அது வந்து இன்டென்ஷனலா அன்இன்டென்ஷனலான்னு பாக்குறது, அது எப்படி அவங்க டிசைட் பண்றாங்கன்னு தெரியல. ஸ்லிப் ஆனா கை கீழே போச்சு, பால் பட்டுச்சு, அதான் அவ்வளவுதான். எனக்கு அது if given I'll be fine, not given also I'll be fine. There was not given. I'm very happy சொன்ன மாதிரி respect the referee and move on. அதான் அருண் ப்ரோ நீங்க சொன்ன மாதிரி எல்லா கேம்லயும் வந்து 50-50 ஹேண்ட் பால் பெனல்டிஸ் வந்து எல்லா பிரீமியர் லீக்லயுமே பார்த்துட்டே தான் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அட் திஸ் பாயிண்ட் அது டிஸ்கஸ் பண்றதே ஐ திங்க் இட்ஸ் பிகமிங் a bit boring actually.
மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கு. ஏன்னா இதுல வந்து ஹியூமன் எரர் பிளஸ் என்ன சொல்றது டெக்னிக்கலிட்டிஸ் வந்து இட்ஸ் லைக் இப்படி மர்ஜே இருக்கு. அதை வந்து நம்ம பிரிச்சு வந்து இப்படி பிளாக் அண்ட் ஒயிட்டா பார்க்க முடியல. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஐ மீன் டாக்கிங் அபவுட் இஸ் லைக் வேஸ்ட் ஆஃப் டைம். அதனால தான் அப்படி நான் சொன்னேன். நம்மளுக்கு பெனால்டி கொடுக்கல, இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் டிஸ்கசிங் அபவுட் இட் அப்படின்னு சொல்றேன். அதாவது இட் வாஸ் நாட் கிவன், ஸோ இட்ஸ் நாட் அ பெனால்டி. அவ்வளோ. ஸோ இதுதான் எங்களுடைய இது. உடனே வந்து சொல்லாதீங்க ஆர்சனல் ஃபேன்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டா டிசிஷன் போனதான் வந்து இது பண்ணுவாங்க, இல்லாட்டி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் இருக்கிற 4 பேர்லேயே 2 பேர் வந்து கன்ஃபார்ம் பெனால்ட்டி தான் சொல்லிட்டோம். நான் வந்து 50-50 தான் சொன்னேன். அதான் சொன்ன மாதிரி இதர்வே ஓகே தான். பட் ஸ்ரவன் வந்து எல்லாருக்குமே உலகத்துக்கு அமைதி படைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. இட்ஸ் ரெஃப்ரீஸ் டெசிஷன், இட்ஸ் வார்ஸ் டெசிஷன், அக்செப்டட் அண்ட் மூவ் ஆன். ஏன்னா வந்து இதுதான் எங்களுக்கு சொல்லப்பட்டது. இப்போ வந்து இதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி மாட்டிக்கிறவங்களுக்குலாம் சொல்ற ஒரு விஷயம் தான் இதுதான். அக்செப்டட் அண்ட் மூவ் ஆன். ஸோ எஸ், இந்த கண்டென்ஷியஸ் விஷயத்தை பத்தி சொல்லுங்க. அப்படியே பண்ணாலும் நல்லதுதான். சேனலுக்கு வந்து நிறைய பப்ளிசிட்டி கிடைக்கும். அப்படின்றது அவங்களோட நோக்கமே. சோ அப்படி பண்ணி அருண் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அந்த 1020 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 1200 சப்ஸ்கிரைபர்ஸ் மாற்றணும்னா நல்லா என்கேஜ் பண்ணுங்க. ஓடேகார்ட் பெனல்டி சொன்னாங்கன்னா நம்ம வந்து இந்த ஹேவர்ட்ஸ் லைட்டா புஷ் பண்ணாங்க. அதுதான் அடுத்தது பார்த்தேன் நான். ஹேவர்ட்ஸ் பெனல்ட்டியா? ஏன்னா நம்மளுக்கு வந்து இதே மாதிரி தான் செட்ரிக் வந்து முதுகுல இச்சான்னு சொல்லிட்டு சானுக்கு அகேன்ஸ்டா பெனல்ட்டி கொடுத்தாங்க இந்த டாட்னமோட ஆடுறப்போ. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பாக்குறப்ப நான் வந்து ஹேவர்ட்ஸ் பெனல்ட்டி தான் நினைச்சேன். இல்ல சலீபா கிட்ட இன்டர்வியூல வேற கேட்டாங்க, அவனுக்கு கேள்வியே புரியாம ஆமான்னு பதில் சொன்னான். எதுக்குடா ஓடேகார்ட் பெனல்ட்டிக்கு நான் ரெஃப்ரி இல்லைன்னு அவன் சொல்ல போறான்? கொஞ்சமாச்சும் யோசிக்கடா. அவன் ஏதோ ஒரு கேள்வியை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவன் ஹேவர்ட்ஸ் தான், என்ன பொறுத்த வரைக்கும் அதான் அவன் ஹேவர்ட்ஸ் கேள்வி தான் நினைச்சிட்டு புரிஞ்சுட்டு தான் சொல்றான் நான் ரெஃப்ரி இல்லைன்னு. இல்லாட்டி அவனே எங்க அப்பன் குதிர்க்குள்ள இருக்கான், அவன் ஏன் காட்டி கொடுக்க போறான்? இதுல வேற சலீபா ஒரு உத்தமர், சலீபா ஒரு நல்லவர், அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க எல்லாரும் பாருங்க. அவனுக்கு கேள்வி புரியலடா, லாங்குவேஜ் தான்டா இஷ்யூ. அதுல அதே சம சிரிப்பா இருந்துச்சு எனக்கு. அதை வந்து போட்டு ட்வீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கண்டினியூஸா. ரைட்டி வந்து பெனால்ட்டி தான் சொன்னான். இன்ட்ரெஸ்டிங். அது வந்து he said like இல்ல இது வந்து மாட்டுது, இஸ் இம்பீடிங் சாலாஸ் ரன்ஸ், இல்லை விட்டுருந்தானா சாலாவோட ஷாட். ஜென்ரலா நீ ஹேண்ட் பால்னு ரூல் பேசுறீங்கன்னா அது பெனால்ட்டி தான் அப்படின்னு. நம்மளுக்கு ஹவர்ட்ஸ் பெனல்ட்டி அது கொடுக்க மாட்டாங்கன்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதை அப்பீல் பண்றதை பத்தியே யோசிக்கல, அதை விட்டுட்டேன். ஓகே, புஷ் சப்ஜெக்டிவா பாக்குறப்போ அது டெஃபினட்டா வந்து எங்க கொடுக்க போறாங்களா நமக்கு தெரியவே தெரியாது. அதெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா விஆர் மாத்த மாட்டாங்க. ஓகே பெனல்ட்டின்னு சொல்லிருக்காங்க. அந்த மாதிரியான டெசிஷன் அது. ட்ரூ தட்ஸ் வெரி மச். ஏன்னா வந்து இதுல சொல்ல முடியாது கேப்ரியல். சாரி, அதுக்கும் நான் தான் சொல்றேன். எக்ஸாக்ட்லி, அதுக்கும் நான் தான் சொல்றேன். ரெஃப்ரி பெனல்ட்டி கொடுத்து சோச்ச மாட்டேங்க. குட். ரெஃப்ரியோட டெசிஷன்ஸை மதித்து செல்வோம் என்று ஒரு புதுசா ஒரு நம்ம எடுத்திருக்கோம். இதுக்கு மேல ரெஃப்ரி பத்தி பேசணும்னு சொல்லிட்டு. சோ எஸ், குட். ஐ வுட் லைக் தட். உலக அமைதிக்காக இதை நம்ம செய்து விட்டு அப்படியே அடுத்த டாபிக் போயிடுவோம். சோ பிளேயர் ரேட்டிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணா தீபக், ராயா லைக் 7.5. அந்த கோலுக்கு அவனை பிளேம் எல்லாம் பண்ண முடியாது இல்ல, வாய்ப்பு. அந்த கோல் பிளேம் எல்லாம் பண்ணா வந்து கிரைம். அது அடிச்சு அப்படியே பறந்துருச்சு பால் அப்படியே உள்ளார. அத்துருண்டு ஸ்பேஸ்ல அவன் வந்து கையை கூட தூக்க முடியாது, அவ்வளவு ஹைட்ல அடிக்கிறான். அவன் ஒண்ணுமே பண்ண முடியாத மாதிரி. ப்ராபப்லி அவன் 2-3 சேவ் வேற பண்ணா, which is expected, and he was decent. கார்னர்ல எல்லாம் பால் எல்லாம் பிடிச்சான். So yeah, probably had a decent game, like no mistakes, like 2-3 கேம் முன்னாடி அந்த நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ நீ தப்பு பண்ணாம இருந்தாலே தெரியுமா அப்படின்ட்டு பேஸ்மெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம. நீ முதல்ல மிஸ்டேக் பண்றது நிறுத்து, அதுக்கப்புறம் கோல்ஸ் தடு, அதுக்கப்புறம் நீ வந்து பாஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான். பட் எனக்கு ஒரே விஷயம் என்னன்னா, அந்த லாங் பால்ஸ் சாரி இல்ல அவங்க டைரக்டா ரொம்ப போனாங்களே. So he caught pretty much all the balls really well. ஏன்னா they were going a bit direct, so I think he was pretty assured with his catching. டாக்டிக்கலையும் அவன் வந்து நல்லா, என்ன பார்த்த வரைக்கும் நிறைய இதுதான் பண்ணான். ஏன்னா நம்ம வந்து யூஸ்வலா அவனை ஒரு சென்டர் பேக்கை போட்டு ஆடுற மாதிரி ஆடாத மாதிரி நம்ம வந்து அவனை வச்சுட்டு ஸ்பிளிட் பண்ற மாதிரி தான் ஆடணும். ஸோ அதுவுமே அவனோட பாசிங் அந்த இதுல வந்து லாங் பால்ஸ் தான் கொஞ்சம் வந்து பயங்கரமா அடி வாங்கிற மாதிரி இருந்துச்சு. அவன் லாங் பால்ஸ் நிறைய லாங் பால்ஸ் வந்து நம்ம சைடு வந்து பிளேயருக்கு வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. நிறைய இடத்துல த்ரோவா இருக்கட்டும், லாங் பாலா இருக்கட்டும், அதுதான் ஒரே இதுவாக இருந்துச்சு. பட் ஆனால் வெரி அஷ்யூர்ட் கேம் ஃப்ரம் ராயா. ஸோ ஐ திங்க் 7/10 would be good தான் நினைக்கிறேன். முத்து, zinchenko public enemy number 1. Zinchenko, that I will say that it's expected from him. நம்ம மேட்ச் போறதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் தெரியும் அது Zinchenko Salah is going to be like a one way battle. Full he will only win. I think we made like tactically also we should have prepared better for that. எப்படி சாக்காவை எல்லா டீமும் டபுள் டீம் பண்றாங்களோ நம்ம அப்படியே அதை பண்ணிருக்கணும். And like even for the goal நீங்க சொன்ன மாதிரி Gabriel could have helped better, but obviously it comes to Zinchenko. Even during the pass itself அவன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு நின்றுருந்தான். சாலாக்கு கொஞ்சம் டைட்டரா நின்றுருக்கலாம்.
அதர்வைஸ் வந்து இந்த லாஸ்ட் அவன் கோல் ஷாட் எடுக்கிறப்போ வந்து ஒரு மாதிரி அவன் ஃபுல்லா க்ளோஸினே பண்ணல, ஒரு மாதிரி லைட்டா ஓகே இந்த இடத்துல காலை விட்டு பார்ப்போமே, நம்ம ரைட் லெக் விட்டு பார்ப்போம், பட்டா நல்லது தானேங்கிற மாதிரி தான் விட்டா, ஒரு மாதிரி ஒரு இன்டென்ட்டே வந்து ஃபுல்லா போலாம். ஐ திங்க் அவன் பெனால்ட்டி கொடுத்துருவான்ற பயத்துல வந்து கொஞ்சம் மாதிரி இருந்தான் போல. ஸோ அவன் நம்ம எல்லாமே கொஞ்சம் லைக் அவன் ரொம்ப ஸ்கேட் ஆயிட்டான் பேசிக்கலி அந்த 1-on-1 சிச்சுவேஷன் வந்த உடனே இது ரொம்ப டேஞ்சரஸ்னு. அண்ட் அகைன் இந்த கேம் பேசிக்கலி அவன் என்னன்னா பில்டப்க்கும் பெருசாக ஒன்றும் ஹெல்ப்லாம் பண்ண மாதிரி தெரியல. எக்ஸப்ட் லைக் லாஸ்ட் 10-15 மினிட்ஸ் கொஞ்சம் லிவர்பூல் மிட்ஃபீல்டில் அந்த கிரவுண்ட் பர்க்ல வந்து வீக் ஆனதுக்கப்புறம் he kind of played well, but again அதான் பில்டப்லயும் பெருசா ஹெல்ப் பண்ண மாதிரி தெரியல. யூசுவலா லைக் how he controls the midfield and அந்த பாசஸ்லாம் ப்ளே பண்ற மாதிரி. ஸோ இது எது வேணா ஒத்துப்பேன். சாலா முதுகு பின்னாடி இருக்கிறப்போ ஒரு பால் அப்படியே வந்து ரைட் லெக்கால அந்த ஃபிளிக் பண்ணிட்டு திருப்பி பால் இது பண்றேன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் வந்து பெரிய கர்ஃபியூ டான் வேற இவனுக்கு. எனக்கு அப்படியே நெஞ்சு அடைச்சிக்கிச்சு ஒரு நிமிஷம். எனக்கு ஐயோ டேய் என்னடா பண்ற அப்படின்னு இருந்துச்சு எனக்கு ஒரு நிமிஷம். அது மூச்சு விட முடியல என்னால கொஞ்ச நேரத்துக்கு, அப்படியே அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த கோல் கூட I accept on 1-on-1 versus Salah, most defenders in the league will struggle. So obviously Zinchenko is not that good of a defender, so he's obviously going to struggle. But இந்த மாதிரி things தான் every game இந்த மாதிரி ஒரு thing பண்றான். அந்த கிராஃப் டர்ன் தேவையில்லாம பால் கொடுக்குறது, அந்த Wolves கேம் கூட பால் கொடுத்து ஒரு கோல் விட்டது, இந்த மாதிரி தேவையில்லாம அந்த திங்ஸ் கண்டிப்பா அவாய்ட் பண்ணோம். ஸோ அதனாலேயே நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கோல் போயிருக்கோம். பட் ஓகே, எனக்கு நான் அதுதான் மெயினா ஓகே நீ வந்து வி நோ உன்னை வச்சிருக்கிறது ஹை ரிஸ்க் அப்ரோச் தான், நீ என்ன கொண்டு வருவேன்னு தெரியும் டீமுக்கு, அது எல்லாமே ஓகே. நீ டிஃபெண்ட்லாம் வந்து ஒன்றும் அபாரமா நீ வந்து பண்ண தேவையில்லை. உன்னுடைய பாசிட்டிவ்ஸை நீ மேக்ஸிமைஸ் பண்ணினா போறோம், அதுதான் மெயின் திங் வித் ஜின்சென்கோ. பட் இந்த பேசிக் பாசிங், பேசிக் டேக்லிங், இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் தப்பு பண்றப்பதான் எனக்கு வந்து அவனை எங்க இருந்து வந்து டேய் என்னடா இப்படி பண்றேங்கிற. எனக்கு என்ன நான் சொன்ன மாதிரி ஜின்சென்கோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் அவன் சிட்டில ஆடுறப்ப அவன் என்னதான் வந்து பேட் டிஃபெண்டரா இருந்தாலும் அவன் கொண்டு வர இம்பாக்ட் வந்து ஒரு சில கேம்ஸ்ல சூப்பர் விசிபிளா தெரியும். நம்மளுக்கே பார்த்திருக்கோம் நம்மளுக்கு ஆடுறப்ப. இந்த பேசிக்ஸை தப்பா பண்ணாதான் எனக்கு வந்து நீ ஒரு ஃபுட்பாலர் இதெல்லாம் நீ பண்ணணும், உங்ககிட்ட ஜாஸ்தியெல்லாம் எதிர்பார்க்கல. நீ ஒரு ஃபுட்பாலரா இதெல்லாம் பேசிக்கா பண்ணணும். ஒரு ஹை ப்ரொஃபைல் கேம்ல நீ இவ்வளவு மிஸ்டேக் பண்றது இட் குட் ஹவ் எண்டட் இன் எனி அதர் வே. ஸோ எனக்கு வந்து தீபக் சொன்ன மாதிரி ஃபுல்லா திட்ட தேவையில்லை. பட் ஆனா வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் டெஃபினட்டா வந்து அதான் வி மைட் மூவ் ஆன் ஃப்ரம் ஹிம்ங்கிறத காட்டுறது தான் வந்து ஜாஸ்தியா இருக்கே தவிர்த்து இந்த மாதிரி விஷயங்கள்ல இல்ல நீ ஒரு மிட்ஃபீல்ட் ஆடுவ, நீ வந்து ஒரு டிஃபெண்டரா கண்டினியூஸா ஆடுவேங்கிற மாதிரி வந்து சொல்றது அவ்வளவா தெரியும். Sorry, just to cite in turn, he'll be there against teams that will dominate. So he'll be your back left back. அதான் என்னுடைய இது. He'll be a back of left back where இப்போ ஒரு சீசன்ல ஒரு டோட்டலா ஒரு 50 கேம்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல கண்டிப்பா ஒரு 20-25 பிளஸ் கேம்ஸ் வந்து it will be against teams where we'll be like controlling, you know, we'll have a lot of possession, we'll have a lot of domination. இன்னொரு விஷயம் நம்ம சொன்னோம், மார்டினோட ஃபார்ம் வந்து it's really bad. It's not like really. So எனக்கு பொறுத்தவரைக்கும் I think that's what made Konate look great. This is my opinion. I'm not saying he's not a good defender, but that definitely, you know, highlighted that. So and the form improve ஆச்சு. நான் முதல்ல சாரி புரிஞ்சிடுச்சு. நான் முதல்ல சொன்ன மாதிரி இவங்க 4 டிஃபெண்டர் கிடையாது, இந்த 3 டிஃபெண்டர் தான் கிளியர் ஆஃப் எவ்ரிபடி இந்த லீக். அந்த கொனாட்டே வந்து உள்ளுக்குள்ள இந்த மேட்ச் வந்து நல்லா கொனாட்டே எல்லாம் சும்மா இந்த ஒரு மேட்ச் 2 மேட்ச் தான் ஆடி இருக்கான் அவ்வளவுதான். சும்மா எக்ஸாக்ட்லி சொல்லலாம் he is not a good defender அப்படினு. நம்ம ஒரு அடி வாங்கிட மார்டினெல்லி வந்து அடிச்சு விட்டுவாங்க திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். சோ முத்து சின்சென்கோ எவ்வளவு கொடுப்பீங்க? 5 ஓகேவா? எனக்கு வந்து அதை விட கம்மியா கொடுக்கணுங்கிற மாதிரி தான் எனக்கு மூடு இருந்துச்சு. லைட்டா ஒரு மாதிரி ஒரு 4 பாயிண்ட் இருந்தா எடுத்துக்கோங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த ஓடகார்ட் மேல 5 கொடுத்துருப்பேன், அந்த ஓடகார்ட் மேல ஒரு அட்டாக் போட்டதுக்கே அவனுக்கு வந்து 4 நான் கொடுப்பேன். நீங்க நானும் ஒரே டீம் தான், அடே யாருமே இல்லடா அந்த பக்கம், அது மாதிரி இருந்துச்சு பாக்கிறதுக்கு. இப்படி விட்டுட்டீங்க சின்சென்கோ. சின்சென்கோ அவ்வளவுதான். கேப்ரியல் ஷ்ரவன் இருக்கீரா இல்லையா அதே தெரியல நம்மளுக்கு. சொல்லுங்க கேப்ரியல். I'll give 8 bro. I think he was literally one of the best players on the pitch. The other best player was the other defender. So அதனால வந்து yeah, he was good. I mean he took his chance, goals. I think that's something. இன்னொரு விஷயம் நம்ம நிறைய ஹைலைட் பண்ணாத விஷயம் வந்து Gabriel's like goal scoring ability. நான் ஒரு ஸ்டாட் பார்த்தேன், Gabriel made his debut in the Premier League, he is the highest scorer scoring center back. 11 goals நினைக்கிறேன் இதுவரைக்கும் டெபியூ பண்ணதுல இருந்து. சோ அதனால வந்து கோல் ஸ்கோரிங், டிஃபெண்டிங் இது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா
ஏன் வந்து கேப்ரியல் லாரல்ஸ் கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு அந்த விஷயம். இது வந்து ஐ மீன் இருந்து போட்டுமே ஒரு சென்டர் பேக் பேரிங் அப்படின்னு இருக்கும்போது அது ஒரு சென்டர் பேக் தான் லாரல்ஸ் கிடைக்கும். அது வந்து இட்ஸ் நாட் லைக் அது வந்து இப்போ செல்சியோட கிரேட் ஐ மீன் பிரீமியர் லீக் வின்னிங் டீம்ஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா டெரிக் தான் மோஸ்ட்லி வந்து எல்லா லாரல்ஸும் கிடைக்கும். பட் கேரி கேஹில் வாஸ் ஈக்குவலி கம்பீட்டன்ட் வெரி டிஃபெண்டர் ஆக்சுவலி. அவன் இல்லாம they would not have won யூனோ சாம்பியன்ஸ் லீக் அண்ட் எல்லாமே. ஸோ அது வந்து இட்ஸ் அன்அவாய்டபிள். ஒரு டிஃபெண்டர் வந்து ரொம்ப பெஸ்ட் இன் த வேர்ல்ட், பெஸ்ட் இன் யூரோப் அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்போது இன்னொரு டிஃபெண்டர் கொஞ்சம் அன்ரேட்டட் தான் இருப்பான். அது ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். ஹி ஹாஸ் டு சொல்ல இந்த 2-3 வருஷமா வந்து கோயிங் அண்டர் த ரேடார் வந்து இட் ஹஸ் ஹெல்ப்ட். ஸோ அது வந்து நல்ல விஷயம் தான். ஐ ஹோப் இட் ஸ்டேஸ் லைக் திஸ் so that he just keeps improving at the back. So I'll give 8 for Gabriel. Yeah, well, I'll take Saliba. Monster performance in the game, like he's அந்த ஒரு மாதிரி வந்து இந்த பெரிய எப்பயுமே வந்து இந்த மாதிரியான கேம்ஸ்லாம் வந்து ஹோம்ல ஆடுறது ஈஸியர் தேன் பிளேயிங் அட் அவே ஃப்ரம் ஹோம். இந்த மாதிரி ஆன்ஃபீல்ட் மாதிரி ஸ்டேடியம்ல கான்சென்ட்ரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் லூஸ் ஆகிறதே வந்து நம்ம வந்து டிஃபெண்டர் கிட்ட ஒரு அட்டாக்கருக்கு வந்து ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணோம்னா இன்னொரு சான்ஸ் கிரியேட் பண்றதுக்காக அது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஒரு டிஃபெண்டர் இந்த மாதிரி ஏதாச்சும் சொதப்பினா கோல் போச்சு அவ்வளவுதான். யூ வில் ஃபைண்ட் யுவர் செல்ஃப் லைக் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3வது நிமிஷத்துல கோல் பண்ணதுக்கு அப்புறம் ஐயோ 90 நிமிஷம் டிஃபெண்ட் பண்ணணுமேங்கிற ஒரு பயம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அதே மாதிரி தான் ஒரு கோல் ஒன்று விட்டாங்க இல்லாட்டி மிஸ்டேக் பண்ணாங்கன்னா அடுத்த 90 நிமிஷத்துக்கு உசுரை கொடுத்து கோலும் போடணும், அவங்க கிட்ட இருந்து கோல் வராம டிஃபெண்டும் பண்ணணும். சலீபா வந்து எல்லாமே கரெக்டா பண்ணான் போன கேம்ல. அந்த பார்ட்னர்ஷிப் வந்து அப்படியே பாக்குறதுக்கே பெஜரா இருந்துச்சு. முக்கியமான விஷயம் என்னன்னா ஒயிட் டிட் நாட் ஹேவ் அ கிரேட் கேம். பட் ஆனா அவனை வந்து ஃபுல்லா கவர் பண்ணி சலீபா வந்து எல்லாமே பண்ணது வந்து பயங்கரமா இருந்துச்சு. I would give him 8 on 10. Player of the match, well deserved, very well deserved player of the match. அப்படியே அடுத்த வேன் டைக்கு வந்து சக்சஸர்னு பார்த்தா இவன் தான் இப்போதைக்கு இருக்கான் லீக்ல. இந்த ரொமேரோ கிமேரோ கம்பேரிசன் இல்லாட்டி வந்து இந்த கேப்ரியலுக்கு பதிலா ரொமேரோ போடுறது, லிச்சாண்ட்ரோ மார்டினஸ் தான் வந்து அப்படி இது பண்ணிடுவாங்கிறது இந்த பேச்சே வரக்கூடாது இதுக்கு மேல. இந்த மாதிரி பேச்செல்லாம் வரவே கூடாது இதுக்கு மேல. அவ்வளவுதான். இந்த இது சாலா செகண்ட் ஹாஃப்ல வந்து ஸ்ட்ரைக்கர் ஆடினா, ஆனா அவன் இருக்கிறதே தெரியல சார். ஏன்னா ஸ்ட்ரைக்கர் ஆனதுக்கு சலீபா ஃபுல்லா மார்க் பண்ணி அதான் மெயினா அந்த கேக்போ அண்ட் டிஎஸ் வந்து எதுவுமே பண்ண விடாம விட்டது. டிஎஸ் ட்ரிக்கி பிளேயர் நமக்கு தெரியும், ஹி இஸ் நாட் இன் ஃபார்ம், ஹி இஸ் கான் த்ரூ லாட், எல்லாமே ஓகே. பட் கேக்போ ஒருத்தர் நான் எக்ஸிஸ்டன்டா ஆக்கினது இந்த மேட்ச்ல தான். நம்ம அட்லீஸ்ட் வந்து மார்டினெல்லிக்காவது அடி வாங்குறத பார்த்து அப்படியே வந்து பாஷா அடி வாங்குற மாதிரி நம்மளுக்கு அழுகையெல்லாம் வந்துச்சு. இந்த மேட்ச்ல பார்த்தா இவன் வந்து கேக்போ வந்து இருக்கானா இல்லையானே தெரியல. அவன் கிட்ட பாலே போகலாம் அந்த மாதிரியான ஒரு டிஃபெண்டிங். சலீபா நம்ம கேப்ரியலுக்கு 8 கொடுக்குறோம்னா சலீபாக்கு 8 கொடுக்கணும். நான் நியாயமா பார்த்தா கேப்ரியலுக்கு 9 கொடுத்துருப்பேன், ஏன்னா கோல் தான் போட்டிருக்கான். பட் நீங்க வந்து 8ங்கிறதுனால நான் ஒரு வாட்டியும் ரேட்டிங் பண்ணும்போது கோல் போடுறேன் எல்லாருக்கும் போன 2 பேர்லயே கோல் போட்டாலும் 10 கொடுக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி நான் 4-0 இல்லாட்டி 6-0 ஜெயிச்சா மட்டும்தான் எல்லாருக்கும் 9க்கு மேல ரேட்டிங் கொடுப்போம், இல்லாட்டி கொடுக்க மாட்டோம். சோ யா 2 பேருக்கும் 8 or 8.5 is I think justified. தீபக், பென் வைட் கொஞ்சம் சொதப்புறான்ல, லைட்டா ஃபார்ம்ல இல்ல, இன்ஜுரியில இருந்து ரிட்டர்ன் வந்தது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆமா, பிரைட்டன் கூடயும் ஒழுங்கா இல்ல. லைக் யா probably 6.57. like yeah, he didn't make that many mistakes, he was solid. Yeah, but not like the previous season Ben White. அது இன்னும் வரலையா அந்த ஃபார்ம்ல. so yeah, probably 7. ரொம்ப கேவலமால சொல்லி 6.5 கொடுக்க தேவையில்ல, 7 அப்படின்னு சொல்லிடலாம். அவன் இது ஓவர்லாப் நல்லா பண்ணான், ஒரு சில இடத்துல அண்டர்லாப் வந்து டீசென்ட்டா பண்ணான். ஒரு மாதிரி கொஞ்சம் கிராசஸ். Sorry, Luis Diaz never turned him or anything. He didn't got the best out of him or anything. So that's the basic that defending thing that he can do. அதுக்கு வேற அவனுக்கு அடிபட்டதுக்கு வேற வந்து சாக்கா தான் காரணம். டேய், அவன் அடிபட்டதுக்கு சாக்கா எப்படா காரணம்? உங்கால் தாண்டா அவன் மேல போனா. இவன் இடிச்சு இவன் சறுக்கி விழுந்து அதுல பட்டதுல அது. அத மாதிரி அதே மாதிரி இதுக்கும் சொன்னாங்க, சிமிகாஸ் அடிக்கும் சாக்கா தான் காரணம். டேய், சிமிகாஸ் அடிக்க எப்படா போட்டு தூக்குனது உங்க கோச். இதே நம்ம அர்டெட்டா வந்து டச் லைன்ல அவர் இன்னும் ரொம்ப துள்ளாரு, எப்ப பார்த்தாலும் எட்ஜ்ல தான் நிப்பாரா, அது சொல்லி எவ்வளவு பேசிருப்பாங்க.
சும்மா அடி வாங்கிறது. இது கேம்னா மேனேஜர்னா பெரிய மேனேஜர்னா அப்படித்தானே பண்ணுவாங்க. ஒன்றும் பண்ண முடியாத எல்லாம் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. சாக்கா பண்ணா தப்பு பண்ணுவாங்க. பட் இன்ட்ரெஸ்டிங் எஸ் 7/10 or 6.5 7/10 would be good I think. Because we are rating Gabriel and Saliba at 8.5 I think இவனுக்கு வந்து 7/10 would be good. முத்து அடுத்தது யாரு? டெக்லன் ரைஸ். கேட்டுக்கிட்டே சும்மா வாரம் ஒவ்வொரு வாரமும் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கான். எப்பா ஏய் தெய்வம் கொடுத்த இதுங்கிற மாதிரி வந்து லைக் மினிமமே எவ்ரி கேம் ஹி பிளேஸ் அட்லீஸ்ட் லைக் 7.5 out of 10 மாதிரி. இந்த கேம் ஐ ஃபெல்ட் லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த மாதிரி தான் விளையாண்டான். பட் செகண்ட் ஹாஃப் ரியலி ஸ்டெப்ட் அப் ஈவன் லைக் மச் மோர் தன் தட். ஆஸ் யூசுவல் எப்பவும் போல லைக் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணா, லைக் அவங்களோட நிறைய சான்சஸ் ஸ்பாயில் பண்ணா. லைக் அந்த ஜின்செங்கோ கிராய்ஃப்டன் அப்பவும் ரைஸ் தான் போய் பிளாக் பண்ணுவான். அப்புறம் ஸோ பேசிக்கலா நிறைய பேரை லைக் இப்போ இந்த ஒயிட் ஃபார்ம்ல இல்ல ஜின்செங்கோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்றான். அவங்களுக்கு எல்லாம் மெயின் ப்ரொடெக்ஷனே ரைஸ் தான். எங்க போனாலும் எல்லாத்தையும் போய் பிளாக் பண்ணி விட்டுருவான். ஸோ லைக் as always he has been consistent. and again அவனுக்கும் I feel like அந்த முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கேப்ரியல் சலிபா ரைஸ் ட்ரையாங்கிள் மாதிரி he is also like very important for that. and நமக்கு இந்த டிஃபென்சிவா வைக்கிறதுக்கு. so I'll also like give him a 8. same as சலீபாக்கும் கேப்ரியலுக்கும் 8.5 கொடுத்துட்டோம். அதனால வந்து 8.5. இல்ல ஐ திங்க் தோஸ் டூ வேர் கொஞ்சம் ஒரு லெவல் அபவ் ரைஸ் ஒரு சில சிச்சுவேஷனா. ரைஸையும் கேப்ரியலையும் சலீபாவை யாரும் பீட்டே பண்ணல. ஆனா எண்டோ ரைஸ் பேட்டில் வந்து சூப்பரா இருந்துச்சு. அதனால தான் நான் எண்டோ மென்ஷன் பண்ணேன். நான் எதிர்பார்க்கல. நான் எண்டோ வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவோம்னு நினைச்சேன். பட் எண்டோ வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணா. ரைஸ் 8 or 8.5 either one is good. சாலிட். அவங்க 3 பேர் தான் வந்து பெஸ்ட் பிளேயர்ஸ் அந்த பிட்ச். அதான் நம்ம எமிரேட்ஸ்ல திரும்பி ரிட்டர்ன் வரட்டும். 1-1 வாங்கடா எமிரேட்ஸ் எஃப்ஏ கப் ஹோம் கேமும் எமிரேட்ஸ் ஹோம் கேமும் பாக்கி இருக்கு, வரட்டும். அப்புறம் ரொம்ப நான் வந்து சாரி நான் பாட்காஸ்ட்ல கட் பண்றதுக்கு சாரி. பட் ஆனா இந்த நேரத்துல நான் சொல்லி ஆகணும். ஏன்னா பாட்காஸ்ட்ல இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் பேசுறப்ப நான் எப்பயுமே ஒரு விஷயம், இது வடலண்டனின் கருத்து கிடையாது, ஸ்ரவன் என்கிற ஒரு தனி மனிதனின் கருத்துன்னு அதை வந்து நான் மறுபடியும் இங்க பதிவு இந்த மாதிரி வாயில வந்து நம்ம பேசுறதுக்கு வந்து யாராவது ஓவரா பேசுறோம்னா அது தனி மனிதனோட கருத்து. அது வந்து வடலண்டன் தமிழ் பாட்காஸ்டின் கருத்து கிடையாது என்பதை பதிவு செய்து கொள்கிறோம். இது என்னுடைய ஷவரனுடைய சொந்த கருத்தாக சொல்றேன். என்ன அப்படின்னா, இல்ல அவனுடைய பெஸ்ட் எபிலிட்டிஸ் வந்து முத்து சொன்ன மாதிரி நிறைய வந்து ஓகே ஹி சூப்பர் ஹியூமன், அவன் எல்லாமே பண்றதுலாம் ஓகே. பட் நீ இந்த கேம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பால் டிரைவிங் அவனால பண்ண முடியாது. அது ரீசன் என்னன்னா இஸ் ஆல்வேஸ் கோயிங் அண்ட் கவரிங் அப் ஃபார் ஜின்செங்கோ ஆன் தி லெஃப்ட், இந்த சைட் பென் வைட் ஆன் தி ரைட் அப்படின்றதுனால வந்து ஹி இஸ் ஆல்சோ அவனால என்ன பண்ண முடியும், இஸ் டூயிங் இஸ் பெஸ்ட். அவனோட பெஸ்ட் குவாலிட்டிஸ் வரணும் அப்படின்னா he cannot be asked to move to the channels and defend there. ஸோ அது வந்து இப்போ இந்த கேம்ல அன்பார்ச்சுனேட்லி ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் லோட் மாதிரி வந்துருச்சு. ஸோ அது திருப்பி அந்த லெஃப்ட் பேக் பொசிஷன்ல கொஞ்சம் டோமியாசோ திரும்பி வந்தா அதுக்குள்ள பென் வைட்டோட திரும்பி வந்தா அப்படியே உக்ரமா வந்து உங்களை அடிப்போண்டா ஆன்ஃபீல்ட்ல தான் பேசுறாரு ஷவன். ஸோ பாப்போம் என்ன நடக்குது பாப்போம். ஸோ ஷவன் கண்டினியூங் ஆன். அடுத்து நம்ம ரைஸ் பத்தி பேசிட்டோம். ஓடகார்ட் ஷ்ரவன் ஓடகார்ட் நான் பேசுறது அவருக்கு போய் ரீச் ஆகிறதுக்கே 3 நிமிஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓடகார்ட்க்கு 7.5 அகைன். ஐ மீன் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப அதாவது டிஃபென்ஸ் ஸ்பிளிட்டிங் பாஸ் நிறைய. ஐ மீன் எப்பவுமே அந்த ஓடகார்ட் சாக்கா அந்த கெமிஸ்ட்ரி தான் வந்து இட் வில் பி ரியலி குட். ஸோ நான் பெருசா எதுவும் பார்க்கல. பட் நான் ஏன் ஆக்சுவலி 6.5 7 அந்த மாதிரி கொடுக்கலான்னு பார்த்தேன். பட் ஏன் நான் கொஞ்சம் 7.5 ஒரு ஹையர் ரேட்டிங் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த கேம் கண்ட்ரோல் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ஐ மீன் he didn't let the Anfield atmosphere take over. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா 80 minutes வந்து 90 minutes வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா எண்ட்ல வந்து we were the ones who were on the up. we were the ones who were trying to actually to score a goal, to be honest with you. லாஸ்ட் 10 minutes சொல்றேன், லாஸ்ட் 10 minutes இன்ஜுரி டைம். அப்போ வந்து ஐ திங்க் ஹி கண்ட்ரோல் த பால் ரிலி வெல். எனக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் வந்து எந்த இடத்துல அப்படின்னா அந்த ட்ரெண்ட் சான்ஸுக்கு முன்னாடி ஒரு 15 minutes ஒரு 60th மினிட்ல இருந்து ஒரு 70th மினிட் வரைக்கும் நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரியல, யாருக்குமே வந்து பால் வந்து ஹோல்ட் பண்றதுக்கு இஷ்டமே இல்லை. அந்த நம்ம கேம் தெரியுமா, அதாவது மியூசிக் ஸ்டாப் பண்ணா அவங்க அவுட் அப்படின்னு சொல்லிட்டு பால் எனக்கு வேண்டாம் நீ அப்படின்னு சொல்லிட்டு பால் ஏதாவது அந்த மாதிரி வந்து
நம்ம மிட்ஃபீல்ட் மட்டும் இல்ல, அவங்க மிட்ஃபீல்டும் ஒரு 2 மிட்ஃபீல்டும் ஒரு 6 பேரும் வந்து எனக்கு வேண்டாம் மச்சான் நீ வச்சுக்கோ, எல்லாமே மச்சான் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து யாரும் ஹோல்ட் பண்ணியே தெரியல. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் வந்து ஓடேகார்ட் ஷுட் ஸ்டெப் அப் அண்ட் ஷோ ஹிஸ் கேம். சோ அத டெம்போ கண்ட்ரோல் பண்ணிருக்கோம். ரைஸ் கூட வந்து சொல்லுவான் காம் 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 அப்படிமா, அந்த டெம்போ கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம் அந்த ஒரு சிச்சுவேஷன்ல. ஐ அக்ரி வித் யூ. சோ அதனால வந்து சோ அதனால 7 மேக்ஸ். அது மேல I don't want to give. It's a bit harsh but No, I agree with you. நான் வந்து யூசுவலா வந்து ஓடகார்டு வந்து இந்த மாதிரியான கேம்ஸ்ல வந்து இம்பாக்ட் கம்மியா இருக்கும். பட் ஆனா he is getting used to a new role and அந்த ரோல்ல வந்து லைக் அந்த மிட்ஃபீல்ட் அவனும் ரைஸும் டபுள் பிவட்டா ஆடினது சூப்பரா இருந்துச்சு. ஸோ he was not as good as Rice, but definitely 7 on 10 அந்த அக்செப்டபிள் தான் நான் சொல்லுவேன். நான் எடுத்துக்கிறேன். அடுத்து கை ஹாவர்ட்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் he had a very good game. ஒரே ஒரு நெகட்டிவ் என்னன்னா ஒரு ஹை பால் கூட வின் பண்ணல. எனக்கு வந்து அது ஒரு ஏரியல் டூவல் கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் வின் பண்ணாம தெரியல. அந்த செகண்ட் பால் ரிலையன்ட் ஆப்ஷனா இருக்கிறது அது லிவர்பூல் வந்து அதை கரெக்டா டேக்கிள் பண்ணாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து நிறைய இடத்துல எனக்கு ஹைட் அட்வான்டேஜ் இருந்துச்சு. he was not always against ஒரு சலீபாவோ ஒரு கொனாட்டேவோ இல்லை. நிறைய இடத்துல ஹைட் அட்வான்டேஜ் இருந்துமே வந்து அவன் வந்து அந்த பால்ஸ் வின் பண்ணல. பட் அவன் அந்த பிசிக்காலிட்டியை யூஸ் பண்றதோ இல்லை ஸ்பேஸ் கிரியேட் பண்றதோ இல்லாட்டி வந்து அவன் அந்த பாலை ப்ரோக்ரஸ் பண்றதோ எல்லாமே நல்லா பண்ணான். அந்த இடத்துல ஒரு ஒரு சீக்கியா ஒரு ஷாட் ட்ரை பண்ணான் கோல் போறதுக்கு. ஆலிசன் ஆஃப் த லைன் பார்த்தா அதெல்லாம் கோல் போவாது. பட் ஆனா போயிருந்ததுன்னா சூப்பரா இருந்திருக்கும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான். ஓடகார்டு 7 கொடுத்தோம்னா ஐ திங்க் ஹாவர்ட்ஸ்க்குமே 7 தான் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு கேம் தான். அதுக்கு மேல அவன் வந்து எக்ஸ்ட்ராவா எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணல. பட் இந்த மாதிரியான ஒரு கேம்ல வந்து ஹாவர்ட்ஸ் ஒரு நல்ல ஒரு 7 on 10 பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது இஸ் வெரி பாசிட்டிவ் சைன்ஸ். ஏன்னா ஒரு அவன் அந்த கிரௌட்னால வந்து அவன் போர்ட்டப் ஆகல. ஒரு புது டீமுக்கு வந்துட்டு அதுல வந்து நல்லா யூஸ் ஆயிட்டு இருக்கான். பிளேயர்ஸோட சுத்தி வர பிளேயர்ஸ் யூஸ் ஆயிட்டு இருக்கான். ஒரு நம்ம இன்வெஸ்ட் பண்ணினது 65 million ஜஸ்டிஃபைடா இது வரைக்கும் கேட்டா எனக்கு தெரியல. பட் ஆனா ஸ்லோலி அந்த டைரக்ஷன்ல போற மாதிரி தான் இருக்கு. அண்ட் தட்ஸ் ரியலி குட் அண்ட் ரியலி பாசிட்டிவ் ஃபார் us. ஸோ டெஃபினட்டா அந்த 7 on 10 கொடுத்துட்டு ஐ எம் வெரி ஹாப்பி வித் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவேன். தீபக், மார்டினெல்லி என்ன நடக்குது மார்டினெல்லிக்கு? 5.5 5.5 கொடுப்பியா? டேய் நான் zinchenko லெவல் தான் நான் நினைச்சேன் ஆடுனது. அதுக்கு மேல எதுவும் பண்ணாம தேனது. சரி அப்ப என்ன 5? சரி 5னே வச்சுக்கலாம். ஓகே. ஆமா he was like poor. Yeah. There was no output. ரொம்ப predictable ஆன மாதிரி இருக்கு. டிசிஷன் மேக்கிங்கே ரொம்ப சஸ்பெக்டா இருந்துச்சு. நிறைய இடத்துல சஸ்பெக்டா இருந்துச்சு. அவனோட தான் மோரோவர் லைக் ஃப்ரண்ட் லைனே வந்து மோசமா தான் ஆடினாங்க. நாட் ஜஸ்ட் சிங்கிளிங் அவுட் பட் யா எஸ்பெஷலி 3 பேர்ல ரொம்ப யார் மோசமா ஆடினது சொன்னா மார்டினெல்லி. பட் யா 5 அப்ப 5னா சாகாக்கு 6 அப்படியே ஜேசஸ் தான் அப்படியே முடிச்சுக்கலாம். அவ்வளவுதான். மார்டினெல்லிக்கு இப்ப பெஞ்ச் பண்ணனும். இவன் யூசுவலா சரி என்ன ரீசன் நினைக்கிறீங்க? நான் சும்மா ஒரு என்ன ரீசன் நினைக்கிறீங்க மார்டின்? நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா அந்த ஒரு செட் எல்ஹெச்எஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். போன சீசன் வந்து zinchenko இந்த எபிசோடுக்கு செம்ம திட்டு விழ போகுது இந்த எபிசோடுக்கு. ஆனா ஏன்டா நீங்க ஸ்பீக்கரை சரி பண்ணி இன்டர்நெட்டை சரி பண்ணி இது பேச மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கேவலமா கேட்க போறாங்க இன்னைக்கு. பட் பரவாயில்ல, சொல்லுங்க ஸ்ரவன், உங்களுடைய ஐடியா தாட்ட சொல்லுங்க. மறுபடியும் சொல்லிக்கிறோம், இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஸ்ரவன்கிற ஒரு தனி மனிதர் தான். இது வந்து வடலண்டனோட தப்பு கிடையாது. சொல்லுங்க ஸ்ரவன். இல்ல நான் எதுக்கு அவங்க கேட்டேன் அப்படின்னா, லாஸ்ட் சீசன் வந்து அந்த zinchenko மார்டினெல்லி ஜாக்கா அந்த ரோல்ஸ் வந்து ரொம்ப கிளியரா இருந்துச்சு. They pretty much started every game. They pretty much played the same every game. It was very set. I don't think in the season வந்து I don't with Havertz, Martinelli and with with the way Zinni is playing, I don't see those patterns like really well. So அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன், என்ன ரீசன் நினைக்கிறீங்க? நான் பார்த்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, மார்டினெல்லியோட ரோல் வந்து பயங்கரமா சேஞ்ச் ஆயிடுச்சு. லாஸ்ட் சீசன் வந்துட்டு என்னதான் zinchenko வந்து இன்வெர்ட் பண்ணினாலுமே ஜாக்கான்னு ஒரு ஃபேக்டர் இருந்துச்சு. ஸோ மார்டினெல்லி எப்பயுமே வந்து அப் அண்ட் டவுன் த பேச்சு ஓடிட்டே இருக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. ஹி வாஸ் ஏபிள் டு கெட் க்ளோசர் டு த பாக்ஸ். பட் இப்போ ரோல் சேஞ்ச் ஆனதுனால இந்த ஒரு ஜாக்கா மாதிரி பிளேயர் ஹவர்ட்ஸ் வந்து அந்த லெஃப்ட் சைடை வந்து பிச்சை ஸ்ட்ரெச் பண்ணி ஆக்கியபை பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நம்மளுக்கு வரவே இல்லை. ஏன்னா அந்த டஃப்பான டீமோட நம்ம வந்து அவனை சென்டர்ல வச்சுட்டு அவங்க கிட்ட இருந்து செகண்ட் பால் வரதுக்கு தான் நம்ம விளையாடுறோம். இது முக்கியமான விஷயம் என்னன்னா, யாராவது ஒருத்தர் அந்த ஸ்விட்ச் பிளேயர் ஸ்விட்ச் வந்து அந்த சைட்ல இருந்து அந்த வித் ஆக்கியபை பண்றது ஒரே வேலை வந்து மார்டினெல்லி கொண்டு வராம இருந்தா ப்ராபப்ளி பெட்டரா இருக்கும். யூ ஷுட் கெட் க்ளோசர் டு தி பாக்ஸ். பட் தட் பீயிங் செட், ஹி இஸ் ஒன்லி 22. ஒரு பிளேயருக்கு வந்து ரோல் மாறுது, டீம் வந்து இவால்வ் ஆகுதுன்னா 22 வயசு பிளேயர் ஷுட் பி ஏபிள் டு அடாப்ட், லேர்ன் அண்ட் அப்படியே டீமுக்கு என்ன தேவையோ அதை பண்ண முடியணும்.
ஸோ அதுதான் நான் பாக்குறேன். ஏன்னா நான் வந்து ஐ பிலீவ் தட் இது வந்து ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ்ல இந்த ஃபேஸை தாண்டி அவன் டெஃபினட்டா வருவாங்கிறது தான். தட்ஸ் வை ஐ ஃபீல் லாஸ்ட் சீசன் ஞாபகம் வந்துன்னா வந்து ஹி ஹேட் அ ரஃப் பேட்ச். இதே மாதிரி வி பெஞ்ச் ஹிம். அந்த பெஞ்ச் பண்ணி முடிச்ச இந்த பீரியட்ல இருந்து ஹி ஸ்டார்டட் பிளேயிங் வெல் அகேன். ஸோ அது ஃபெட்டிகா தெரியல, ஃபெட்டிக் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் ஃபெட்டிக் குட் பி a very valid reason. Fatigue and lack of ideas could be a very valid reason because இப்போ நம்ம டீம்ல பார்த்தோம்னா டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரா ரைஸ் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றது இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் ஹிம். பட் ஒரு விங்கர் வந்துட்டு ஈவன் ஹி ஒர்க்ஸ் மார்டினெல்லி ஒர்க்ஸ் மோர் தென் சாக்கா ஆஃப் த பால். அவனோட அந்த மூவ்மெண்ட் அந்த லெஃப்ட் சைட்ல வந்து நம்ம ஜின்செங்கோ லாலான்னு வந்து இடையில வந்து நிக்கிறப்போ தீபக் மியூட்ல இருக்க பண்ணிதானே ஆகணும் அப்படின்றாங்க. அதான் பண்ணிதான் ஆகணும். அதனாலதான் நான் சொல்றேன் அந்த டிசிஷன் மேக்கிங் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் வர்றப்ப அது வந்து பிராக்டிஸ்ல தான் வரும். நம்ம மார்டினெல்லியோட பெஸ்ட் குவாலிட்டிஸை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மித்த 11 பேரை வந்து ஜெப்படியில போட முடியாது, 10 பேரை ஜெப்படியில போட முடியாது. அதுதான் ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஸோ டீமுக்கு இதுதான் சூட் ஆகுதுன்னா that's why I say he still can easily learn. அவன் வந்து நம்ம 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த மார்டினெல்லிக்கும் இப்ப இருக்கிற மார்டினெல்லிக்குமே எக்கச்சக்கமான வித்தியாசம் இருக்கு. அது வந்து ஒரு பிளேயரோட ட்ரெஜெக்டரி க்ரோத் பாத் தான். அது டெஃபினட்டா அந்த க்ரோத் பாத்ல வர முடியும். அது நம்ம இன்னொரு இன்ஸ்டன்ஸ் என்ன நான் சொன்ன மாதிரி ஹேவர்ட்ஸ் பிட்ச் வித் வந்து ஹோல்ட் பண்றதுக்கு நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம். இது வரைக்கும் அது நடக்கல. பட் ஆனா அது வந்து நடக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் தெரியும். ஏன்னா ஹேவர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ்வலா சென்டர் ஏரியாஸ்ல தான் மூவ் பண்ணிட்டு இருப்பான். இப்ப லெஃப்ட்லயும் கொஞ்சம் நிறைய மூவ் ஆகும். அவனுமே அந்த லெஃப்ட்ல இருந்து ஒரு இதுவோ இல்லாட்டி ஹெசூஸ் அந்த ஸ்பேஸ் ஆக்கிபை பண்றதோ அதுமே டெஃபினட்டா நடக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்விட்ச் நடக்க தான். ஏன்னா போன சீசன் ஞாபகம் தெரியல, அந்த ஒரு வீடியோ கேம்ல வர மாதிரி அவங்க வந்து 4 பேர் ஸ்விட்ச் ஆகிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு வீடியோ எல்லாம் வந்தது. ஹெசூஸ், மார்டினெல்லி, ஜாக்கா அண்ட் ஜின்செங்கோ 4 பேர் பிளேஸ் ஸ்விட்ச் பண்ணி அந்த விஷயம் நெக்ஸ்ட் அதுதான் நெக்ஸ்ட் ஃபேஸ் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ அது போயிடுச்சுன்னா மார்டினெல்லி would not have to be the only one stretching the pitch. ஸோ அந்த ஈஸ் வரணும். அந்த ஈஸ் வரதுக்கு தான் டைம் ஆகும். பட் அவனுக்கு ரிட்டர்ன்ஸ் வரல. பட் அகேன் ஹிஸ் ஒர்க் ஆன் த பிட்ச் cannot be discounted at all. பயங்கரமா வந்து ஒர்க் போடுறோம். இந்த மேட்ச் சொதப்பிட்டான். மொத்தமா 5 தான் கொடுக்க முடியும். பட் ஐ பிலீவ் திஸ் இஸ் how it would pan out. ஸோ மார்டினெல்லி கத்து யார் மார்டினெல்லி எடுத்துக்கிட்டீங்க? தீபக்கா? ஓகே. முத்து, ஹெசூஸ். Jesus, I felt like a very average game. அஞ்சுதான் I expect Jesus to perform in big games. Last season கூட ஆன்ஃபீல்ட்ல கோல் அடிச்சான். அது தவிர 2-3 சான்ஸ்ல கூட இருந்துச்சு. பட் இந்த சீசன் அவன் ரொம்ப 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 ஆவரேஜ் ஆடினா. He had like couple of half chances. அதையும் ஒழுங்கா அடிக்கல. But that's expected from him again. அவ்வளோ நல்ல ஸ்ட்ரைக்கர் இல்லை, அட்லீஸ்ட் லைக் ஃபினிஷிங் வைஸ். அவனே சொல்லிட்டாங்க. அப்புறம் அதான் ஃபினிஷிங் வைஸ் அவன்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் மற்றபடியும் ஜென்ரல் இந்த ஜெசூஸ் மேஜிக் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும், அந்த ட்ரிப்ளிங் அதெல்லாம். பட் எதுவுமே பெருசாக பண்ண மாதிரி தெரியல. ஃபெல்ட் லைக் வெரி வெரி ஆவரேஜ் கேம். ப்ராபப்லி வில் கிவ் 6.5. 6.5 ஆவரேஜ் கேம். ரொம்ப அதிகம் bro. ரொம்ப அதிகம். இதெல்லாம் ரொம்ப அதிகம். கொஞ்சம் ரொம்ப லீனியன்ட் ஆர்சனல் பிளேயர்ஸ்க்கு. சோ ஆமா, ஹவர்ட்ஸ் ஓடகார்டுக்கே 7 தான் கொடுக்குறோம். நம்ம ஜெசூஸ்க்கு 6. நம்ம இப்படி கேக்போ கேம்லயே அந்த அளவுக்கு இல்லனாலும் ஜெசூஸ் கேம்ல மோஸ்டா இல்லன்னு நான் சொல்லுவேன். 6 கொடுக்கலாம் ப்ராபப்லி என்ன பொறுத்த வரைக்கும். நம்ம மார்டினெல்லி he was better than Martinelli, so probably just 6. அப்ப அது ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவா குத்துப்போம், 6 குத்துப்போம். சாக்கா நான் எடுத்துக்கிறேன். சாக்காவும் அதே மாதிரி தான் ஃபுல்லி ஃபிட்டா இருக்கானா என்னன்னு தெரியல. பட் ஆனா அவனை டபுள் அப் பண்றாங்க, நம்ம டபுள் அப் பண்ணலாங்க, ட்ரிபிள் அப் பண்றாங்கன்னு சொல்லலாம் நிறைய நேரம். பட் அதை பீட் பண்ணிட்டு வரதான் ஒரு பிளேயரோட வேலை. ஐம் நாட் கிரிட்டிசைசிங் சாக்கா, பட் இஃப் தட்ஸ் வாட் த சிச்சுவேஷன் டிமாண்ட்ஸ், அவன் அதை பண்ணி தான் ஆகணும். அதுல வந்து வேற தேர் இஸ் நோ டூ தாட்ஸ் அபவுட் இட். அது வந்து பாயிண்ட் வந்து he has to improve his finishing no matter what. He could have easily scored a goal the last match. That is his next level. அதான் இந்த 2-3 இந்த டிசிஷன் மேக்கிங் தான் வந்து இந்த இவங்களுக்கு வந்து இதுவா இருக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு சாக்கா என்பிஜி இல்ல, சாக்கா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டேங்கன்னா சொன்னாங்கன்னா சரி சொல்லிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். நீங்க வந்து அப்படியே பேசிட்டே இருக்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ridiculous goal contributions already this season. I think he has like 20 contributions in all competitions. அதுவே வந்து இட்ஸ் லைக் இவ்வளோ நடுநடுல பேட் கேம்ஸ் இருக்குது. ஐ திங்க் போன சீசன் நம்ம பேசிட்டு இருந்தோம், எவ்ரி ஒரு சைக்கிள் மாதிரி எவ்ரி 5-6 கேம்ஸ் வந்து அது வந்து என்ன ரீசன் எக்ஸாக்டா சொல்ல முடியாது. அது வந்து அவனோட ஓன் ஃபெட்டிகா இருக்கலாம், நீங்க சொன்ன மாதிரி வந்து டபுளிங் அப்பா இருக்கலாம், இல்ல டீம் வந்து ஒழுங்காவே கிளிக் ஆகல அப்படின்னு கூட சொல்லலாம். இல்ல சம்டைம்ஸ் நம்ம ஆப்போனன்ட்டுக்கும் வந்து கிரெடிட் கொடுக்கலாம், தட் தே ஆர் லைக் டிஃபெண்டிங். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல ஜோ கோமஸ் வந்து ரைட் பேக்லயே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவான், பட் லெஃப்ட் பேக் வந்துட்டே வந்து he played really well னு சொல்லிட்டு. So it could be either 4 of this or a combination of all 4. But I think he'll come through. 6 on 10 தான் கொடுப்பேன் சாக்காக்கு நானு. So Shravan, Arteta
ஹார்ட் அட்டாக்கு ஹையஸ்ட் ரேட்டிங் யார் கொடுத்தோம்? கேப்ரியல் செல்வாக்கா? ம். 8.5. ஸோ ஹார்ட் அட்டாக் அதே ரேட்டிங் 8.5 கொடுப்பேன். ஏன்னா பிகாஸ் ஹிஸ் ஹேண்ட்ஸ் வாஸ் டைட். ஐ திங்க் ஆமா 8 கொடுப்பேன். ஏன்னா ஹிஸ் ஹேண்ட்ஸ் வேர் டைட். டிம்பர் டோமஸ் I feel it's a bit high. I feel could have prepared better on the zinchenko எல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கணும். அந்த இல்ல மாதிரி அதான் சொல்லுவாங்க. பெட்டரா பண்ணிரலாம். But still we got away with it. ஏன்னா டிம்பர் டோமியாஸ் இருந்தா அப்படின்னா ஐ திங்க் தே வுட் ஹவ் பிளேட் அண்ட் he didn't have that option. So அத வந்து put against Arteta வந்து it's a bit unfair நினைக்கிறேன். So அதனால எக்ஸ்பெக்டட் டீம் தான். எக்ஸ்பெக்டட் லைன் அப். பெஞ்ச்ல இருந்து யாரும் கொண்டு வர முடியாது. மேக்ஸிமம் we could have brought in like Jorginho to control more, அவ்வளவுதான். So I don't think so we could have expected more out of the manager. Like Shravan சொன்ன மாதிரி his hands were tied. 7.5 8 கொஞ்சம் ஜாஸ்தி. எட்டியை பத்தி பேசாத. வந்து 5 நிமிஷம் சூப்பரா ஆடினா எடி எதுவுமே தப்பு பண்ணல. சூப்பரா 4 டச் விட்டு எல்லோ கார்டு வாங்கிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் லாஸ்ட் 10 மினிட்ஸ் எல்லாருக்கும் எல்லோ கார்டு கொடுக்காம ஃபவுல் பண்ணாலே ரெஃப்ரி வந்து 10 out of 10 பெனால்டியும் தரல. ரெஃப்ரி 10 out of 10 டெஃபினெட்லி அக்செப்டட் தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஃபேன்ஸும் வந்து சூப்பரா நிறைய சவுண்ட் போட்டாங்க. ஆக்சுவலி ஆன்ஃபீல்ட் ஃபர்ஸ்ட் ஒரு 20-25 மினிட்ஸ் பயங்கர சத்தம் போட்டாங்க அவங்க லிவர்பூல் ஃபேன்ஸ். பட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேன்ஸ் நல்லா சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஃபேன்ஸும் வந்து ஃபுல்லி டெஃபினட்டா வந்து அவங்களுக்கு 10 out of 10 தான் கொடுக்கலாம். ஸோ யா சப்ஸ்னு பார்த்தா யார் வந்தாங்க? எடி வந்தான். Trossard was good. Trossard வந்து வந்து அவன் இன்னும் பால் நல்லா ப்ரோக்ரஸ் பண்ணான். பட் எனக்கு இருக்கிறதே பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா பீட் சாக்கா Trossard நிறைய ஃபர்ஸ்ட் மேனே பீட் பண்ணல. எனக்கு அப்படியே வந்து அவ்வளவு பேர் பணம் வர மாதிரி 4 பேர் வச்சிருக்கோம்டா பிச்ல. ஏன்டா வந்து பாக்ஸ்குள்ள பால் போட மாட்டீங்க? ஃபர்ஸ்ட் மேனை பீட் பண்ணுங்க தான் தெரிஞ்சு எனக்கு. நேரா அவன் லிவர்பூல் வந்து பிளேயர் வந்துட்டு நின்று அவன் மண்டையில பட்டா கூட பரவாயில்ல. அவன் நின்று மெதுவா குனிஞ்சு அவன் கரெக்டா பால் போட்டு திருப்பி நம்ம பிளேயர் கிட்டே வருது. என்னடா பண்றீங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. Trossard average 6 on 10 தான் கொடுக்க முடியும். Trossard அதுக்கு மேல எதுவும் இல்ல. எடி I don't think he was on for enough minutes to rate him. But எடிக்கும் 6 கொடுத்துக்கோங்க. 6 நீயே 6 கொடுக்கறேன்னா அப்ப பரவாயில்ல. ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன். மேன் சிட்டி கூட கோல் ஸ்கோர் பண்ணோம்ல, அப்போ வந்து நம்ம அப்பயும் வந்து ஐ திங்க் Trossard உள்ள கொண்டு வந்தோம் நினைக்கிறேன். I don't remember. நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா instead of making a direct substitution from Martinelli Trossard, I think in the future he can try, I'm just saying, he can try Gabriel Jesus for Trossard and then play, Kai Havertz as a proper CF. Other towards the end of the game சொல்றேன். கொஞ்சம் டைரக்டா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல Havertz வந்து நிறைய ஏரியல் இதெல்லாம் வந்து இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. So towards the end of the game போகும்போது he can try, Jesus for Trossard and then push Havertz at CF, keep Trossard and Martinelli. அது வந்து you have not seen much. நினைக்கிறேன். Maybe in home games, not in Anfield. அதனால இருக்கலாம். பட் நான் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். Havertz banned அடுத்த மேட்ச். சோ இறங்குறான்டா என் ஸ்மித்ரோ வந்து ஆட்டம் காட்ட போறான் போடுறான் வெஸ்டாமோட. பாப்போம். Trossard தான் ஆடும். வெரி வெரி டிசப்பாயிண்டிங். Trossard ஸ்டார்ட் பண்ணான்னா அந்த மிட்ஃபீல்டரா இருக்கிறப்ப நம்ம ஹோம்ல வேற ஆடுறோம். இட்ஸ் அ பாசிபிலிட்டி. பட் டிஃபெண்ட் வேற பண்ணணும்டா. சைட்ல இருந்து குடூஸ் இருக்கான், பவன் இருக்கான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ESR தான் பெட்டர் டிஃபெண்டர் than Trossard. I think Trossard Havertz will be a direct swap against West Ham mostly. பாப்போம். அது ப்ரிவியூ எபிசோட்ல வரும். ஹரியன் டீம் அந்த கேமுக்கு ப்ரிவியூ எபிசோட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வரும். ஸோ இதுதான் மக்களே நம்மளுடைய பிளேயர் ரேட்டிங்ஸ் பிளஸ் ரிவ்யூ ஆஃப் த லிவர்பூல் கேம். சொன்ன மாதிரி நாங்கள் 4 பேருமே வந்து வெரி வெரி ஹாப்பி வித் ட்ரா. 1-1 ட்ரா. ஒரு டஃப்பான ஹாப்பி. ஓகே, ஹாப்பி வித் ட்ரா. நான் சந்தோஷம். எனக்கு சந்தோஷம் தான். போய் நான் அடி வாங்குவோன்னு இது வரைக்கும் பயந்துட்டு இருந்த இடத்துல ஓகே ட்ரா ஆர் வின் நடக்கும்னு எதிர்பார்த்து ட்ரா நடந்ததுங்கிறது, அதுவும் தோத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருந்த கடைசி நேரத்துல அப்படியே வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவவிழா 2 உருண்டு வாய்க்கு வந்த போது, அப்படி இருந்தாலுமே வந்து நம்ம கடைசியில வந்து அந்த 1-1 ட்ரா எடுத்தது வந்து was very nice.
ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அது பெனல்ட்டியா இல்லையா? அது வந்து நம்ம என்ன பண்ணிருக்க முடியும்? கேட்க கூடாது. ஓகே, நீங்க அதை பத்தி எல்லாம் எதுவும் பேச தேவையில்லை. அது பெனல்ட்டியை தவிர்த்து உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் பிளேயர் பெர்ஃபார்மன்ஸை பத்தி நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அப்படி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண வேணா இருந்தீங்கன்னா அப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி நம்ம சேனலை பத்தி சொல்லி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. ஸோ வித் தட் வி கம் டு தி எண்ட் ஆஃப் திஸ் எபிசோட். தேங்க்ஸ் லாட் ஃபார் ஜாயினிங் மீ கைஸ். நல்ல எபிசோட் இது. அடுத்தது ஹரி அண்ட் அரவிந்தோட ரவுண்ட் அப் வரும், பிளஸ் கேம் வீக்கோட ப்ரிவியூ வரும். அதே போல் ஹரி அண்ட் டீம் கிட்ட இருந்து வெஸ்ட் ஹாம் கேமோட ப்ரிவியூ வரும். ஸோ கீப் வெயிட்டிங் ஃபார் தட். அண்ட் நாங்கள் மறக்காம FPL-க்கும் ஒரு எபிசோட் போட்டுருவோம். ஸோ ப்ளீஸ் வெயிட் ஃபார் தட் அண்ட் ப்ளீஸ் கண்டினியூ சப்போர்ட்டிங் இட். தேங்க்யூ வெரி மச் கைஸ். Okay, bye.